गोविंद गोविंद सद्गुरुमूर्ति की जय। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। यस्य स्मरणमात्रेण नाम भक्तिः प्रजायते तं नमामि यति श्रेष्ठं बोधेन्द्रं जगदां गुरुं। स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। आञ्जनेयमतिपाटलाडनं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसिजाते शरदात्मजे वेदः प्राजेत सादासीत् साक्षात् रामायणात्मनाम्। वैदेही सहितं दुरद्रुवतिरे हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमगे वीरासने सुस्थितम्। अग्रे वाजगति प्रपञ्चतुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। नमोऽस्तु रामाय स लक्ष्मणाय दैवे च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रियमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुत्कणेभ्यः। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यान् सहस्रचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। नयन्ती सङ्कोचं सरसिजरुचं दिक्परिसरे सृजन्ती लौहित्यं नरकिरणचन्द्रार्थखचिता कवीन्द्राणां हृत्कैरवविकसनोद्योगजननी स्फुरन्ती कामाक्ष्याः चरणरुचिसन्ध्या विजयते। शान्तं पद्मासनस्थं सुरमुनिविनुतं मैथिलीं वामभागम् रुद्रादिसुरविनुतं गुरुसार्वभौमं श्रीरामचन्द्रं भजे। सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुतरफणिराट् भोगपर्यङ्गभागे निद्रामुद्राभिरामं कडिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तम् पद्मादात्रीकराभ्यां परिचितचरणं रङ्गराजं भजेऽहम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। ஸ்ரீ பகவத் சுரூபமா இருக்கிற வேதம் யஜ்ஞத்தை ரெண்டா சொல்றது. யஜ்ஞம் அப்படிங்கிறதே ரெண்டாக சொல்றது வேதம். ஒன்று கர்மமயமான யஜ்ஞம், இன்னொன்று ஞானமயமான யஜ்ஞம். எந்த கர்மமயமான யஜ்ஞம் பண்றதானாலும் அதனுடைய பரியவசானம், அது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடம் ஞானமயமான யஜ்ஞத்துல தான் ஆகணும் அப்படின்னு அந்த வேதமே தீர்மானம் பண்றது. ஏன்னா கர்மம் பண்ணிட்டே இருக்கிறது கர்மம் பண்ணிட்டே இருக்கிறது கர்மம் பண்ணிட்டே இருக்கிறது இல்லை. ஜென்மம் எடுத்திருக்கோம், ஜென்மா ஜென்மா ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா திரும்ப திரும்ப ஜென்மாவே எடுக்கிறதுக்கு காரணமே நிறைய கர்மாவை பண்ணி அதுலேருந்து பாபத்தையும் புண்ணியத்தையும் சம்பாதிச்சு அந்த பாபத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு தரமான ஜென்மா, அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு தரமான ஜென்மா. அப்படித்தான் ஜென்மா எடுக்கிறது. இப்ப பாபத்தை அனுபவிக்கிறதுக்கு தனி ஜென்மாவும் எடுப்போம், புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு தனி ஜென்மாவும் எடுப்போம். இது பேலன்ஸா போகாது, அது ஒரு தோஷம் இருக்கு. நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம்,
கொஞ்சம் பாவம் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த புண்ணியத்துல இந்த பாவம் கழிச்சு போயிடுமா? நான் போகாது. ரெண்டும் தனித்தனியா அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப இதுக்குதான் நிறைய கர்மாவை பண்றது கர்மாவை பண்றது கர்மாவை பண்றதுன்னா கர்மா பண்ணி பண்ணித்தான் ஜென்மம் எடுத்திருக்கோம். சோ ஆக்ஷன்லெஸ்ஸா ஆகிறது நைஷ்கர்மியம்னு சொல்லுவோம். அதுக்கு அது அது கிடைக்கிறதுக்கு தான் கர்மாவே வேதம் இன்சிஸ்ட் பண்றது அப்படின்னு பாகவதம் சொல்றது. சந்தியாவந்தனம் பண்றது கூட ஒரு நாளைக்கு நிற்கும்ங்கிறது. சந்தியாவந்தனம் பண்றத நிறுத்தலாமா? நம்ம நிறுத்தப்படாதாம். அதுவா ஒரு நாளைக்கு நிற்குமா? பரமஹம்சர் சொல்றார், இப்போ பகவானுடைய ஒரு பெயரை சொல்லத்த அந்த பெயரை சொல்ல முடியாம ரோமாஞ்சம் வந்து உலகாங்கிதமாயி தொண்டை தழுத்தழுத்து கண்ணால ஜலம் விட்டுண்டு தான் எங்க இருக்கோம் அப்படிங்கிறத மறக்கிறோமோ அப்போ சந்தியாவந்தனத்தை விட்டுடலாம். விட வேண்டாம், அதுவா பிக்குமா? அதுவா பிக்கும். நேற்றுக்கு ஒருத்தர் கடைசியில வந்து கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். அவர் காணலை, ஒரு மறுவரா இருக்கும். அவர் கேட்டார், நேற்று நான் கடைசியில ஒன்னு சொல்லி நிறுத்தினேன். இந்த ஜென்மாவில நம்ம குழந்தைகள் நமக்கு சிரார்த்தம் பண்ணி நம்மளை கரையேற்றுவா அப்படின்னு நம்பி வாழ வேண்டாம். இருக்கிறதையே நமக்குள்ளது எது உண்டோ அந்த புண்ணியத்தை சம்பாதிச்சு, இல்லை அந்த புண்ணியத்தையும் இழந்து ஜென்மா இல்லாத ஒரு ஸ்திதிக்கு போகிறதுக்கு நம்மளே சொதா முயற்சி பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னேன். அப்ப என்கிட்ட வந்து கேட்டார் அவர், அப்ப சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ண வேண்டாமா கேட்டார். நான் பண்ணணும்னு சொல்லலே, பண்ண வேண்டாம் சொன்னா இவர்கிட்ட நான் பண்ணணும்னு சொன்னா அப்ப நீங்க இப்படி சொன்னாலே அப்படி சொன்னாலேன்னு சொல்லிட்டா அப்புறம் கஷ்டம், பயம் நமக்கு. சந்தியாவந்தனம் பண்ண வேண்டாம்னு சொல்லலைங்க. இங்க சொன்னதனுடைய அர்த்தம் சந்தியாவந்தனம் பண்ண வேண்டாம் அல்ல. நான் இப்ப சொன்ன துவனியில எங்கேயாவது ஒரு இடத்துல நித்திய கர்ம அனுஷ்டானங்களை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேனோ? அப்ப சொன்னாலும் பகவன் நாமாவை சொன்னா போரும் சந்தியாவந்தனம் எதுவும் பண்ண வேண்டாம்னு யாரோ அவர்கிட்ட சொன்னான்னு சொல்லி சொல்றார். பகவன் நாமாவை சொன்னா போரும் ரொம்ப ஒரு மிஸ்கன்செப்ஷன் அதுல இருக்கு. நாமாவை சொன்னா போரும் அனுஷ்டானம் பண்ண வேண்டாம் அப்படின்னு யாரும் சொல்லலை. நேர போதேந்திராளுக்கு நேர காலடியில போதேந்திர சுவாமிகளுடைய திருவடியில உட்கார்ந்துட்டு தான் சொல்றேன். இதே பகவன் நாம போதேந்திரா சுவாமிகள் கூட நீ அனுஷ்டானம் எல்லாம் பண்ணாதே, நாமாவை சொல்லின்று அப்படின்னு சொல்லலை. இப்ப கேட்கிறாரு, இப்படி நாமாவை சொன்னா போருமா, அனுஷ்டானம் எதுவும் வேண்டாமா? நாமாவை சொன்னா போரும்னு சொல்லலை. சொன்னேன் இல்லையா முதல்ல, எப்போ நாமாவை சொல்றத தன் நிலைய மறந்து தான் எங்க இருக்கேன் அப்படின்னு கூட தெரியாதப்ப காலத்துல எங்க அனுஷ்டானம் பண்ண முடியும் அவனுக்கு? அந்த ஸ்திதி வந்துட்டு தானா உனக்கு சந்தியாவந்தனம் ஏன் பண்ண வேண்டாம்னு கேட்கறாங்க. சோம்பேறித்தனம் தான் காரணம். பேசிக்கலி எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது என்ன தெரியுமோ? சோம்பேறித்தனம். அது வேஷ்டியை கட்டிண்டு தீர்த்த பாத்திரத்துல வெள்ளம் எடுத்து வச்சுண்டு என்ன டெய்லி, அதுவும் என்னன்னா ஒரு நாளைக்கு தவறாம 3 வேளையும் ஒரே காரியத்தை பண்றச்ச வரக்கூடிய சோம்பேறித்தனம். இதனாலதான் சந்தியாவந்தனம் பண்ணவே வேண்டாமா? ஆனா அதுல ஒரு ஆச்சரியம் பாருங்க, டெய்லி 3 வேளை இல்லை 4 வேளை, சில சமயத்துல 5 வேளை கூட சட்டத்தை எடுத்து விட்டுட்டு நல்லா உட்காந்து சாப்பிடுறோம். அதுல சோம்பேறித்தனம் எதுவும் காணலை. இதுலதான் சோம்பேறி. இதுல எப்படி சோம்பேறித்தனம் வருதுன்னா, இன்னைக்கு சாரம் இல்லை அந்த அவளே நினைச்சுக்கிறது. இன்னைக்கு பரவாயில்லை, இன்னைக்கு 12 காயத்ரி பண்ணினா போரும். வாட் தி ஹெல்? யாரு சொன்னா? இப்படி தானே நினைச்சுக்கிறது. அது ஏன்னா பிகாஸ் ஆஃப் சோம்பேறித்தனம். அப்போ இந்த சோம்பேறித்தனம் என்ன ஆயிடுறது? இதுதான் சத்தியாவந்தனம் பண்ண வேண்டாம், நான் பிரம்மஜானி ஆயிட்டேன் அப்படின்னு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துக்கிறது. ஆனா உண்மையா அந்த கர்மா தானா விட்டு போகும்.
கர்மா விட்டு போறதுக்கு தான் கர்மாவை சொல்றதுன்னு சொல்லிட்டு இருக்கேனே நான். கர்மா தன்னை விட்டு போகிறதுக்கு தான் கர்மா பண்றதுன்னு வேதம் சொல்றது. அப்போ கர்மா விட்டு போகிறதுன்னு சொன்னா யக்ஞம் அப்படிங்கிறதே என்ன இருக்கு? யக்ஞம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஜ்யத்தை எடுத்து, இல்லாட்டினா சமித்தை எடுத்து, இல்லாட்டினா ஹவிசை எடுத்து, இல்லாட்டினா அஜம் யாகங்கள் எல்லாம் சொல்றத அஜத்தினுடைய வப்பை அப்படின்னு சொல்லுவா. அஜம்னா ஆடு, அதனுடைய வப்பஸ், அத ஆகுதி கொடுக்கறது, இதெல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் கர்மாவா இருக்கா, ஞான மார்க்கத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தா ரெண்டுலயும் இருக்கு. ஆனா முதல்ல இந்த கர்மாவிலேருந்து பண்ணி 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 பண்ணிட்டு வரக்கூடிய இந்த யஜ்ஞம் நேர கொண்டு போய் சேர்க்கறது ஞானத்தில. அப்போ இந்த அஜத்தை யாகம் பண்றது சொன்னேன் இல்லையா? இப்ப அஜம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அஜம் அப்படின்னு சொன்னா ஆடுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா சம்ஸ்கிருத பாஷையில ஒரு சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் கிடையாது, பல அர்த்தங்கள் உண்டு ஒரு சப்தத்துக்கே. அப்ப அஜம் அப்படின்னு சொன்னா அர்த்தம் என்னன்னா புறக்காத்ததுன்னு அர்த்தம். புறக்காத்தது, வெளியில வராத்தது. ஜம்னா ஜனனம் பண்றது, அஜம் அப்படின்னா வெளியில வராத்ததுன்னு அர்த்தம். அப்ப இந்த அஜத்தை யாகத்துல போடு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, ஞான திருஷ்டியா பார்க்கறது என்ன அர்த்தம் வரும்னா, நம்மளுடைய வாசனைகள் தான் அஜம். மனசுக்குள்ள எங்கேயோ ஓரத்துல சப்கான்சியஸா கூட வாசனைகள் இருக்கு, நல்ல வாசனைகள் இருக்கு. வாசனைகள்னா நம்மள சம்சாரத்துல கொண்டு பொருள வைக்கக்கூடிய வாசனைகள் இருக்கு. அதை ஆகுதியா கூட சொல்றது ஞான திருஷ்டியா பாக்குறத. அப்ப கர்ம திருஷ்டியா ஏன் இதெல்லாம் வச்சிருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கும் காரணம் இருக்கு. மனுஷனுக்கு இந்த யாக யஜ்ஞங்கள்லாம் ஏன் வச்சிருக்கா அப்படிங்கிறதுக்கு ஞான திருஷ்டியான காரணத்தை சொல்றேன். யாகம் பண்ண வேண்டாங்கிற அர்த்தத்துல சொல்லலை. தர்மம் நிறைய நடக்கணும், தர்மம் நிறைய நடக்கணும். அந்த யாகம் பண்ணி பண்ணி பண்ணித்தான் கர்மமயமான யாகம் பண்ணி பண்ணித்தான் ஞானமயமான யாகத்துக்கு பரிபாகம் வருது. அதனால அது கீழே நான் நோட்டு போட்டுடுறேன், யாகம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றது இல்லை. ஆனா அதனுடைய தாத்பரியம், அந்த எசன்ஸ் என்னது அப்படிங்கறத கொஞ்சம் புரிஞ்சுண்டு பண்ணோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் நமக்கு சந்தியாவந்தனமே பெரிய விஷயத்துக்காகத்தான் சொல்லி தந்திருக்கு. பூரா சந்தியாவந்தனத்தை நம்ம பார்த்தோம்னா அதுல அஷ்டாங்க யோகம் அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு வரப்படுறது. பூரா சந்தியாவந்தனத்துல நேற்றுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அஷ்டாங்க யோகம், யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி, இப்படிங்கிற அந்த 8 அங்கத்தினுடைய யோகமும் சந்தியாவந்தனம் அப்படிங்கிற அந்த ஒரு 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 அந்த சின்ன கர்மா தான். சின்ன கர்மா மேபி இருக்கிறதுலயே சின்ன கர்மா அப்படிங்கிறது ரிக்வேதிகள் பண்ணப்பட்ட சமிதாதானம். வைதிக கர்மாவை சொல்றேன். ரிக்வேதிகள் சமிதாதானம் பண்றதுன்னா ரிக்வேதத்துல 3 ஆகுதி தான் முடிச்சு வச்சு சமிதாதானம். நமக்கு 16 ஆகுதி வருது எதிர்வேதத்துல. ரிக்வேதிகளுக்கு 3 ஆகுதி தான் வரும். பூஸ்வா பூஸ்வா சோஸ்வா சமித எடுத்து போட்டோம்னா முடிச்சு. ரிக்வேதத்துல எதிர்வேதத்துல நிறைய வருதே சமிதாதானம் பண்றீங்களா நீங்க? அதுல ஒரு பாகம் வரும், யோமாக்னே சொல்றா, யோமாக்னே பாகினகம் சந்தமதா பாகம் சிகீர்ஷதி. யாராவது எனக்கு கெட்டது நினைக்கிறா அப்படின்னா சொல்றது பாருங்க, அக்னி கிட்ட பிரார்த்தனை பண்றது. யாராவது எனக்கு கெட்டது நினைக்கிறா அப்படின்னா அக்னி அந்த கெட்டதை என்கிட்ட தராதே, அதுக்காக அவனே நாசம் பண்ணி விட்டுறாதே. எனக்கு அந்த கெட்டதை நீ கொண்டு வர வேளையில அந்த கெட்டதை அப்படியே மாத்தி நல்லதா கொண்டு வந்துருங்கிற இப்படி சொல்றது. அப்படி எனக்கு புத்தி சக்திக்காக உனக்கு யாகம் பண்றேன், இதெல்லாம் தான் நான் சந்தியாவந்தனம் பண்றேன். ஸோ என்ன சொல்ல வந்தேன், இந்த சந்தியாவந்தனமே இந்த தாத்பரியமே புரிஞ்சுட்டோம்னா ரொம்ப அழகான ஒரு கர்மா. சந்தியாவந்தனம் நித்திய கர்மா. இதுக்காக எத்தனை பேர் இது கிடைக்குமா இது கிடைக்குமா இது கிடைக்குமா அப்படின்னு எத்தனை பேர் அலைஞ்சுட்டு இருக்கா தெரியுமா?
என்னத்துக்கு? யோகா கிளாஸ் எங்க இருக்கு, யோகா கோர்ஸ் எங்க படிக்கலாம், யோகா எங்க போய் மெடிடேஷன் பண்ணலாம், எங்க போய் ஆசனத்துக்கு உட்காரலாம், இப்படின்னு எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கா தெரியுமா? வாஸ்தவத்துல இந்த சந்தியாவந்தனம்ங்கிற அந்த ஒரு சின்ன ப்ராசஸால இந்த அஷ்டாங்க யோகம் பூரா கிளீனா சந்தியாவந்தனம் பண்ணினாலே போரும், மனுஷ ஜென்மால முக்தி அடைஞ்சுடலாம். இதே இந்த ஜென்மாவிலேயே கடைசி ஜென்மாவாக்கிடலாம். அந்த யோக நிலையில என்ன அபெக்ஸா என்ன அடையணுமோ அது கிளீனா சந்தியாவந்தனம் பண்ணாலே அடைஞ்சுடலாம். கிளீனா பண்ற சந்தியாவந்தனம் நம்ம பண்ற மாதிரி சந்தியாவந்தனம் இல்லை. என்ன சேர்த்ததே சொல்லிக்கிறேன், 5 நிமிஷத்துல மாத்தியாரியம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவோம் தானே. 5 நிமிஷத்துல வாஸ்தவமா சொல்ல போனா அர்க்கியம் கூட கொடுத்துட்டு வர முடியாது. 5 நிமிஷத்துல இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த அர்க்கியம் கொடுக்கறதே இந்த லௌகிக விஷயத்தை தியாகம் பண்றத காட்டுறது அர்க்கியம் அப்படிங்கிற ப்ராசஸ். சோ ஒரு மந்திரம் தீட்சை கிடைக்குமான்னு எத்தனை பேர் அலையறா தெரியுமா? நாங்கெல்லாம் இங்க எல்லாமோ போறத எங்கள்கிட்ட எல்லாம் வந்து கேட்கறது ஸ்ரீவித்யா திருவேளாம். எடுத்தெடுப்பிலேயே ஸ்ரீவித்யா உபதேசம் பண்ணுவேளா? ஐயா, திடீர்னு 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைக்கு +2 போர்ஷனை கொடுத்தா அது சக்சஸ் பாஸ் ஆகுமா? திடீர்னு ஸ்ரீவித்யா. ஆனா மந்திரானாம் பரம் மந்திரம் அப்படின்னு காயத்ரி சொல்றது. இந்த காயத்ரி நம்ம அந்த மகிமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே, இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஆசை உள்ள ஏறுறதுக்கு முன்னாடியே காயத்ரி உள்ள ஏறிடுறான். அந்த சின்ன வயசுல அப்படி ஏறியாச்சுன்னா ஒரு பெரிய மந்திரம் கிடைச்சு கொடுத்து இல்லையா, அப்பா அம்மா கிட்டே இருந்து கிடைச்சு கொடுத்து இல்லையா, அந்த மந்திரத்தை வச்சு ஜபம் பண்ண 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 இவன் வருங்க. காயத்ரி காயத்ரி நம்ம சொல்றத வேதத்துல மகாநாராயணோபனிஷத்துல கணபதியிலேருந்து தொடங்கி நிறைய காயத்ரிகள் வருது இல்லையா. தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய ஆரம்பமா அதுல இருந்து ஆரம்பிச்சு கருடன் காயத்ரி வரைக்கும் வருது இல்லையா. அங்க இந்த காயத்ரியை சொல்லலை, அங்க இந்த காயத்ரியை சொல்லி வைக்கல. இது தனியா இருக்கு. இந்த காயத்ரி மந்திரம் தனியா ரகசியமா சொல்லப்படுறது. அதனால என்னன்னா மற்ற காயத்ரி மந்திரங்கள் எல்லாம் சத்தம் போட்டு சொல்லலாம். வேத பாராயணம் பண்றதையே இந்த சவிதா காயத்ரி வந்துருத்துவானா, இதுக்கு சாவித்ரின்னு பேர். ஆக்சுவலி சாவித்ரின்னு பேர் இதுக்கு. கேட்டலாம், இந்த காயத்ரி நம்ம பண்றோம் இல்லையா, தத் சவிது ஆரம்பிச்சு பிரச்சோதயாத்து வரைக்கும், இதுக்கு சவிதா சவித்ரி சாவித்ரின்னு பேரு. காயத்ரின்னு ஏன் சொல்றோம்னா அது காயத்ரிங்கிற அந்த மீட்டர்ல அடங்கி இருக்குங்கிறதுனால காயத்ரின்னு சொல்றோம். சாவித்ரி மந்திரத்துக்கு தேவதை வெளிப்படையா ஒரு தேவதை இருக்கா, ஆந்தரிகமா ஒரு தேவதை இருக்கா. வெளிப்படையா இருக்கக்கூடிய தேவதை சூரியன், ஆந்தரிகமான தேவதை ஆத்மா. அந்த ஆத்ம பிரச்சோதனம் ஆகட்டும் அப்படின்னு தான், அந்த ஆத்ம சாட்சா்காரம் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னாக்கும் அந்த மந்திரம் தாற்பயத்தை கொடுக்கறது. சோ அதையே சொல்லிண்டே இருந்தா எப்படி அந்த நிம்மதியை அடையாம போவோம்? எப்படி என்னோட ஊர்ல எங்களுக்கு வேதம் சொல்லி தந்த ஒருத்தர் இருக்கார். நான் எல்லா இடத்துலயும் அதை சொல்லுவேன். அவருக்கு பேரு வந்து ஹரிஹரன் பேரு. அவர் ஒரு நாளைக்கு என்கிட்ட பெருமையா சொன்னார். நம்ம எத்தனை பேரால சொல்ல முடியும்னு எனக்கு தெரியாது, மேபி இருக்கலாம். அவர் சொன்னார், பூணல் போட்ட அன்னையிலேருந்து அந்த மாத்தியானிகம் பண்றா இல்லையா, அவருக்கு இப்போ 72 வயசாச்சு. இஸ் நோ 72. இந்த பூணல் போட்ட அன்னையிலேருந்து அந்த மாத்தியானிகத்திலேருந்து இன்னைக்கு கார்த்தால வரைக்கும் ஒரு நேரம் கூட சந்தியாவந்தனத்தை பண்ணாம இருந்ததில்லை. அது பெரிய விஷயம். நம்ம எதை சொல்லிட்டு போயிட்டேன் நான். யோசிச்சு பாருங்க, ஒரு வேளை கூட சந்தியாவந்தனம் பண்ணாம இருக்கலை அப்படின்னா இல்லையா. அதுவும் அவர் சாதாரணமா ஜபம் பண்றது இல்ல, தொடங்குறதே 1008 காயத்ரி தான். டெய்லியே திரிகாலமும் இப்போவும் திரிகாலம் 1008 காயத்ரி. அப்படியே காலத்தால 2:30 மணிக்கு எழுந்திருந்துருவார். 2:30 மணிக்கு எழுந்திருந்து
காத்தால் 1008, மாத்தியானிகத்துக்கு 1008, சாய சந்தியாவதத்துக்கு 1008. இதெல்லாம் இல்லாம அவர் எலக்ட்ரிசிட்டி போர்டில் இல்லை பிடபிள்யூடி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. பிடபிள்யூடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட், ரோடு எல்லாம் போடுறா இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்ல என்ஜினியரா இருந்தார். என்ஜினியரா ரிட்டையர் ஆகி, ஸோ ஏன் சொல்றேன், இந்த டெடிகேஷன் இருந்தால் அது முடியும். அந்த தாற்பயத்தை புரிஞ்சுண்டு, அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு நாம சந்தியா என்ன கர்மா பண்ணினாலும் அந்த கர்மா ஞானத்துல கொண்டு போய் விட்டுடும். இப்ப புதுசா ஒரு பிசினஸ் மார்க்கெட்ல 2 சந்தை சரக்குன்னு சொல்ல வேண்டி இருக்கு. இதுக்கேட் அப்படி இருக்கு, 2 சந்தை சரக்கு இறங்கியிருக்கு. எப்படி எப்பேற்பட்ட பெரிய விஷயத்த எந்த அளவுக்கு ஜனங்கள் கீழே கொண்டு போய் பார்க்கறாங்கிறத யோசிச்சு பாருங்க. வேலை கிடைக்கணும் இல்லை கல்யாணம் ஆகணுங்கிறதுலாம் நியாயமான ஆசை தான், இதை இல்லையே சொல்லலை. ஆனா அதுக்கு இப்ப சொல்றது என்ன தெரியுமா, யூடியூப்ங்கிற சாதனத்துல மகாபெரிவாளுக்கு 16 விளக்க வச்சு இதை சொல்லுங்கோ அது சொல்லுங்கோ. ஐயா பெரியவா இதெல்லாமா சொன்னா? ஒரு வெள்ளிக்கிழமை 1 விளக்கு, 2வது வெள்ளிக்கிழமை 2 விளக்கு, 3வது எங்க மகாபெரிவா முன்னாடி அவர் ஏற்கனவே பஞ்சாக்னி மத்தியில இருந்து தபஸ் பண்ணியாச்சு. நம்ம இன்னும் அவரை வச்சு இன்னும் பஞ்சாக்னி ஏத்தி, பஞ்சாக்னியில ஷோடசாக்னி 16 அக்னியை சுத்தி வரை ஏத்தி விட்டு அவருக்கு எதுக்கு இந்த தாபத்தை கொடுக்கணும் தான் தெரியல. 16 அது 2, இந்த 2 ஸ்டாக், ஒன்னு மகாபெரிவா, இன்னொன்னு ஷிரடி சாய்பாபா. இந்த 2 பேரு சொல்லிட்டோமா? ஆனா அந்த தாத்பரியம் புரிஞ்சுக்காம அவ மகான்களை நம்ம என்ன பண்றோம்னா, சாதாரண லௌகிகமான விஷயத்துக்காக மகான்களை பயன்படுத்துறோமே ஒழிய மகத்தான விஷயத்துக்காக மகான்களை பயன்படுத்துறது இல்லை. இது பிரிவா வாழ்ந்துட்டு இருக்கிறது, சரீரத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறதே அவ கூட உள்ளவாளே சொல்றா, அன்னைக்கு பிரியவாள் எங்களுக்கு தெரியாம எடுத்து போங்க பிரிவா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு எல்லாம் நாங்க சொல்லிட்டு இருந்தோம். அந்த கண் இல்லாதப்பதான் அந்த கண்ணனுடைய அருமை தெரியறதுங்கிறா. சோ ஒரு கர்மா அப்படின்னு இருக்குன்னா, அந்த கர்மா நமக்கு பண்ண கிடைச்சிருக்குன்னா அது ப்ரௌடா இல்ல பிரைடா அதை பண்ணணும், அபிமானத்தோட. அந்த அபிமானத்தோட பண்றத அதனுடைய தாத்பரியம், அதனுடைய எசன்ஸ் புரிஞ்சுட்டு பண்ணணும். அப்போ எந்த கர்மாவும் யாகங்களும், என்ன யாகமாகட்டும் யஜ்ஞமாகட்டும், அந்த யாகமும் யஜ்ஞமும் சரி லௌகீக பலனை தரத்துக்குன்னு சொன்னா கூட அது லௌகீக பலனுக்காக இல்லை. அந்த யாகம் பண்ணி பண்ணி, அந்த யஜ்ஞம் பண்ணி பண்ணி, அந்த யஜ்ஞத்திலேருந்து விடுபடுறதுக்காகவே யஜ்ஞம் அப்படிங்கிறது வேதம் சாஸ்திரம் இன்சிஸ்ட் பண்றது. அப்படி இருக்கக்கூடியதுல பிரதானமான யஜ்ஞங்கள் பிராமணால் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்றதுல சோமயாகம் ஒரு செட்டு. க்ஷத்ரியாளுக்கு டாப் மோஸ்டா இருக்கப்பட்ட 2 யாகம், ஒன்னு அஸ்வமேதம், இன்னொன்னு ராஜசூயம். ராஜசூய யாகம் துவாபர யுகத்துல நடந்தது, தர்மபுத்திரர் பண்ணினார். அதுக்கப்புறம் ராஜசூயம் பண்ண முடியாது, கலியில அதுக்குண்டான ஸ்கோப் இல்லை. அதே மாதிரி தான் அஸ்வமேதமும். அஸ்வமேத யஜ்ஞம் ராமர் பண்ணார், அஸ்வமேத யஜ்ஞம் தர்மபுத்திரர் பண்ணார். எப்படி பண்ணார்னு பாகவதம் சொல்றதுன்னா 3 அஸ்வமேதம் பண்ணாங்கிறது. ஒரு அஸ்வமேதம் பண்றதுக்கே மலையாளத்துல சொல்லும் மூக்காலி இக்ஷா வரைக்கணும் அப்படின்பா, ரொம்ப கஷ்டம். தசரத மகாராஜா ஒரு அஸ்வமேதம் தான் பண்றார். ஆனா ராமர் எவ்வளவு அஸ்வமேதம் பண்ணினார்னு சொல்றது. பட் மனுஷனால சாத்தியம் ஒரு அஸ்வமேதம் தான் அந்த யுகத்திலேயே. அப்போ 3 அஸ்வமேதம் தர்மபுத்திரர் பண்ணினார்னு பாகவதம் சொல்றதுக்கு வியாக்கியானம் பண்றார். 3 அஸ்வமேதம் பண்ணலை, 3 அஸ்வமேதத்தினுடைய தட்சிணையை கொடுத்து ஒரு அஸ்வமேதம் பண்ணார் அப்படின்னு சொல்றது. ஏன் சொல்ல வந்தேன், இந்த கர்மா எல்லாமே நம்மள கர்மால இருந்து விடுபடுறதுக்காக நிற்கிறதுன்னு தான் சொல்லி ஆரம்பிச்சேன். தசரதருக்கு இப்ப என்ன வேணும் அப்படின்னா, தசரத மகாராஜா தஸ்யேவம் பிரபாவஸ்ய தர்மஜ்ஞஸ்ய மகாத்மரஹ, அவருக்கு தார்மீகமான அந்த ஒரு எண்ணத்துல தசரத மகாராஜா ஆசைப்படுறார். என்ன வேணுமாம், சுதார்த்தம் தப்பியமானஸ்ய நாசீத் வம்சகர சுதா, எனக்கு குழந்தை வேணுமேன்னு ஆசைப்படுறார். நேற்றுக்கு சொன்னேன், இந்த இடத்துல குழந்தை குழந்தை அப்படிங்கிறது பகவான் அப்படிங்கிற ஆசை, எனக்கு பகவான் அடையணுமேங்கிற பூர்ணமான முமுட்சுத்துவம் தசரதனுக்கு இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் தாத்விகமா சொன்னேன். அது கூட இருக்கட்டும். ஆனா இந்த குழந்தை வேணும் அப்படிங்கிற ஆசை
ஒரு லௌகிக ஆசையோ ஒரு காமத்துக்கு உண்டான ஆசையோ இல்லை. குழந்தை வேணும் அப்படிங்கிறது தர்மத்துக்கு உண்டான ஆசாதன். கல்யாண மந்திரத்திலேயே சொல்றத கிருப்ணாமி தே சுப்ரஜாஸ்த்வாய ஹஸ்தம் மயா பத்யா ஜரதிஷ்டிர் யதா சஹா. தெரியுமா பாக்கி? சொல்லு. ஆ சகா சப்தபதி அதுலேன்னு சொல்லு. சகா சப்தபதி அதுலேன்னு சொல்லு. புகும்சே புத்தாயவே என்ன இருக்கு? புகும்சே புத்திராய வேத்தவே ஸ்திரீயே புத்திராய வேத்தாவா ஏகி சூன்றுதே அப்படின்னு வேதம் அந்த கைப்பிடிச்ச பத்னியை கூப்பிடுறதுக்கு சொல்லி கொடுக்கறது, அழகா கூப்பிட சொல்லி கொடுக்கறது. பொண்டாட்டியோட பேரை கூப்பிடுறதா பொண்டாட்டியோட ஆயுசு குறையும் அப்படின்னு வேதம் சொல்றது, சாஸ்திரம் தர்மம் சொல்றது. ஆயுசுக்கு குறையுமா பேரை கூப்பிட்டா. அதனால அந்த காலத்துல ஏய் அப்படி இதெல்லாம் சொல்லின்றது, அடியே அப்படி இதெல்லாம் கூப்பிடுன்றது. ஆனா வேதம் சொல்லித்தரது ஏ சூன்றுதே அப்படின்னு கூப்பிடுது. தெரிஞ்சுக்கணும், அதுவும் தெரிஞ்சுக்கணும் வேதத்திலேருந்து எப்படி பத்னியை அழைக்கணும். ஏ நன்னடத்தை உள்ளவளே அப்படின்னு கூப்பிட சொல்றது. எதுக்கு கூப்பிடுறார்? புகும்சே ஆண் குழந்தைக்காகவும் பெண் குழந்தைக்காகவும் நம்ம கை பிடிச்சுக்கிறோம். அப்போ பெண் குழந்தை ஆண் குழந்தை எதுக்கு அப்படின்னா தர்மத்துக்கு. ஏன்னா வேத சந்ததி மேவனஹா அப்படின்னு சொல்றதுனால வேத சந்ததி, இந்த வேதம் ஷாக், இந்த வேதமாகக்கூடிய இந்த தந்து இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு கயறு, இந்த கயறுடைய கண்ணி அறந்து போயிடக்கூடாது, அப்படியே கண்டினியூஸா வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு ஆக்சுவலா உபனிஷத்தே சொல்றது. உபனிஷத்துல என்ன சொல்றார்? ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவச்சேத்சி. ஆச்சாரியனுக்கு இஷ்டம் உள்ளது போல என்ன தட்சிணை கொண்டு கொடுக்கணுமா? இந்த பரம்பரை ஆச்சாரியன் என்ன சொல்லி தந்திருக்காரோ அதை தானே வச்சு தானே அனுபவிக்காம அடுத்த பரம்பரைக்கு வேத பரம்பரையை உருவாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த வேத பரம்பரைக்காக புத்திரன் வேணும் அப்படின்னு சொல்றத, ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறது ஆசைக்காக இல்லை, தர்மத்துக்காக. அந்த தர்மத்துக்காகத்தான் தசரத மகாராஜா குழந்தை வேணும்னு ஆசைப்படுறார். மேலும் தசரத மகாராஜா ஆசைப்படுறத கம்பராமாயணத்துல சொன்னார், எனக்கு பிறகு இந்த வையகத்தை தர்மத்தை பரிபாலனை பண்றதுக்கு ஒரு குழந்தை வேணுமே அப்படின்னு கேட்டார். வசிஷ்டர்கிட்ட கேட்கிறார் அப்படின்னு கம்பராமாயணம் சொல்றது. ஆனா இங்க ராஜா நினைச்சுக்கிறார், ராஜாவே சங்கல்பம் எடுத்துக்கிறார், சுதார்த்தம் வாஜிமேதேன கிமர்த்தம் யஜாமி அகம். ஏன் நான் அஸ்வமேதம் பண்ணக்கூடாது? அஸ்வமேதம் ஏன் நான் பண்ணக்கூடாது? ஏன்னா அஸ்வமேதம் அப்படிங்கிறது சர்வ பாபத்துக்கும் உண்டான பிராயசித்தமாக வேதம் சொல்றது. அதனால இன்னைக்குமே எஜுர்வேதத்துல பாராயணம் அப்படிங்கிற பொருளை வச்சுட்டாங்கன்னா அஸ்வமேதம் மாத்திரம் தனியா பாராயணம் பண்றது இல்ல, அச்சித்திரத்தோட சேர்த்து தானே அஸ்வமேதம் பாராயணம் பண்றது. அச்சித்திரம் அஸ்வமேதம், அச்சித்திரம் அஸ்வமேதம், அச்சித்திரம் அஸ்வம் அப்படித்தான் இருக்கும். அச்சித்திரம் சித்திரம்னாலே தோஷம் இல்லாதது அச்சித்திரம், அபங்கம் அர்த்தம், மகாராஷ்டிரா அபங்கம் அர்த்தம். ஸோ அது தனி பாகம், அது அழகா இருக்கும். இது எல்லாமே இது என்ன அழகு இல்லைன்னு சொல்லுவோம் வேதத்துல. அது இந்த காட்டகம்னு ஒன்று இருக்கு, அது ஒரு கவிதா செயலியில வரும். அது வரும்போது இடம் வரும்போது சொல்லலாம்.
சோ ஏன் சொல்ல வந்தேன், இந்த சர்வ பாவத்துக்கும் உண்டான பிராயச்சித்தமாக அஸ்வமேதத்தை வேதம் இன்சிஸ்ட் பண்றது. கார்மிகமா பார்த்தா அந்த கர்ம முறையில பாக்குறது அந்த அஸ்வமேதம் தான் ஏன் பண்ணப்படாது அப்படின்னு ராஜா ஆசைப்படுறான். இது நம்ம விஷயத்துக்கு வருவோம். ராஜாக்கு ஆசை என்னது அப்படின்னு கேட்டா, பகவானை அடையணுங்கிற தீவிர முமுட்சுத்துவத்தில் இருக்கான் ராஜா. எனக்கு ராமன் பகவான் வேணுமே, எனக்கு பகவான் வேணுமே, எனக்கு பகவான் வேணுமே, எனக்கு இறஞ்சு கூப்பிடுறதுக்கு ஒரு நாமா வேணுமே. பாருங்கோ, ராஜாக்கு அதுவும் நிர்குண பிரம்மத்தில இஷ்டம் இருக்கா கேட்டா இருக்கலாம். ஆனா அந்த ராஜாக்கு இன்னும் சகுண பிரம்மத்துல தான் இஷ்டம் இருக்குங்கிறது நல்லா ஸ்பஷ்டமா தெரிகிறது. ரூபமும் நாமமும் உள்ள பகவான் எனக்கு வேணுமே, பகவான் வேணுமே, பகவான் வேணுமே, பகவான் வேணுமே கேட்கிறான். மாமா லாலப்பியமானஸ்ய, என்ன லாலப்பியமானஸ்ய அப்படிங்கிறதுலயே என்ன அர்த்தம் வருதுன்னா, எனக்கு இறஞ்சு பேர் கூப்பிடணும், கூப்பிட்டுட்டே இருக்கணும். நான் கூப்பிட்டுட்டே இருக்க என்ன 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 என்னன்னு கேட்டு அந்த பகவான் என் முன்னாடி வந்து 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 நிற்கணும். சரிக்காதா? தியாகராஜ சுவாமி கேட்கிறார் தசரதன் கிட்ட, ஏண்டா தசரதா, நீ என்ன பாக்கியம் பண்ணை, இப்படி கூப்பிட 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 அந்த ராமன் என்ன 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 என்னன்னு வந்து கேட்கறதுக்கு என்ன பாக்கியம் பண்ண தசரது ஸ்ரீராம రారా రామ రారాయని పిలువ, ఏ తపమే నీ చేసేవు తెలియా. அயோத்தியா காண்டத்துல பார்த்தேன்னா தசரதன் சுமந்திரட்ட சொல்லுவார், சுமந்திரா ராமன் அழைச்சுண்டு அப்படின்னு சொல்றத சுமந்திரர் உடனே வருவார், ராமனை கூப்பிட்டு வருவார். அப்பா கூப்பிடுறான் பார், நேர வருவார், நமஸ்காரம் பண்ணுவார், ராமவர்மா நாமாஸ்மி அப்படின்னு சொல்லி என்று கை கட்டி நிற்பார். திருப்பி போவார், திருப்பி தசரதன் சுமந்திரர் கிட்ட சொல்லுவார், ராமன் ஒரு வாட்டி கூட அழைச்சுண்டு பார், திருப்பியும் வருவார், திரும்பவும் நமஸ்காரம் பண்ணுவார், என்ன வேணும்னு கேட்டுன்னு இருப்பார். இப்படி வரதும் போறதும் வரதும் போறதும் வரதும் போறதும் பார்த்து 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 அனுபவிக்கிறதுக்கு எனக்கு ஒரு புள்ளை வேணுமே. அந்த புள்ளை சாமானிய புள்ளை இல்லை. அந்த புள்ளை என்னன்னா, எனக்கு அந்த ஈஸ்வர புத்திர பாவத்துல நான் அனுபவிக்கணும். ஏன்னா ஞானம் கிடைச்சிடும். ஞானம்ங்கிறது சாமானியம், பெரிய விஷயம் இல்லை. ஞானம் ஞானம்னு சொல்லிட்டு இருக்கோமே, இந்த ஞானம் கிடைக்கிறது ரொம்ப சுலபம், ஒண்ணும் இல்லை. இந்த பிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையோ, இந்த தான் நான் 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 அபிமானப்பட்டு இருக்கோம் இல்லையோ, இந்த அபிமானத்தை அப்படியே உதறி விட்டுட்டோமானா அதுதான் ஞானம். பாருங்க, இங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே ஒரு க்ஷணத்துல ஞானி ஆக்கிடலாம். எப்படின்னா பாருங்க, ஒரு வாக்கியத்தை நான் சொல்றேன், அகம் பிரம்மாஸ்மி. கேள்விகளா? கேட்டாச்சா? இதுக்கு மேல ஒரு உபதேசம், சத்தியமா சொல்றேன், இதுக்கு மேல ஒரு உபதேசம் பகவான் ராமச்சந்திரமூர்த்தியே இங்க வந்து இப்போ என் பக்கத்துல உட்காந்து நான் கொஞ்சம் உபதேசம் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டு நான் மைக்க கொடுத்தா கூட அவருக்கு இதுக்கு மேல உபதேசம் பண்றதுக்கு கிடையாது. இந்த இப்ப நான் சொன்னதுக்கு மேல உபதேசம் பண்றதுக்கு இது யாருக்குமே இல்லை. ஏன்னா இதுதான், அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. தெரிஞ்சுக்க வேண்டிய சர்வசாஸ்திரத்தினுடைய அபெக்ஸா இருக்கக்கூடிய கடைசியில எபிட்டோமா இருக்கப்பட்ட அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அந்த மகா வாக்கியத்தை உபதேசம் பண்ணியாச்சு. நீங்கள் எல்லாருமே ஞானிகள் ஆயாச்சு. ஆனா இந்த ஞானம் என்னவா இருக்கு? கேள்வி ஞானமா இருக்கு, அனுபவ ஞானமா இல்லை. இந்த அனுபவ ஞானம் இதையே நித்தியம் அனுசந்தானம் பண்ண உள்ள கேட்டு கேட்டு பகவான் ரமண மகர்ஷி கேட்டுட்டார் இல்லையா, அப்படின்னு கேட்டுக்கிறார். அது ரொம்ப ஜாக்கிரதையா ஆக்சுவலா பழக வேண்டிய கேள்வி. ஏன்னா இந்த ஈகோவை பார்த்து ஹூவாமைன்னு கேட்டுட்டா, ஈகோ வந்து என்னோட பேரை சொல்லும், என்னுடைய சரீரத்தை சொல்லும், என்னுடைய குலத்தை சொல்லும், என்னுடைய கோத்திரத்தை சொல்லும். இந்த ஹூவாமை இல்லை ரமண மகர்ஷி கேட்டுண்டா. ரமண மகர்ஷி கேட்டுண்ட ஹூவாம் ஐ அப்படிங்கிறது த ஐ இன் ஐ. சொல்லும் கண்ணுக்கு கண்ணா இருக்கிறது இல்லையோ, அதெல்லாமே வேதாந்தம் தான். ஐ இன் ஐ, அதாவது இந்த அகங்காரம் ஈகோவுக்கும் உற்பத்தி காரணமா இருக்கப்பட்ட ஒரு விஷயம், ஈகோவுக்கும் உற்பத்தி காரணமா இருக்கப்பட்ட விஷயம். அந்த ஈகோவுக்கும் உற்பத்தி காரணமாக இருக்கக்கூடிய விஷயத்தை தான் ஹூவாமை கேட்டுட்டார். அதனால இங்க ஞானம் எல்லாருக்கும் ஆயிடுத்து.
பட் அது கேட்டுக்க ஆவர்த்திகி அசகிருத உபதேசாத்துன்னு அதை திரும்ப 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 அந்த பிரம்ம விசாரத்தையே பண்ண 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 இல்ல அந்த தூக்கத்தை நன்னா உட்காந்து விசாரம் பண்ண, நீ சொன்னேனே தூக்கத்தை உட்காந்து நன்னா விசாரம் பண்ண அந்த ஞானம் அனுபவத்துக்கு வந்துடும். அந்த ஞானம் அனுபவத்துக்கு வந்துட்டாலும் பக்தி இல்லை அப்படின்னா அந்த ஞானத்தாலையும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றது. கொஞ்சம் விவகாரம் பிடிச்ச ஸ்டேட்மெண்ட் தான் இதெல்லாம். பாகவத மகாத்மியத்தில் இந்த சொல்றது அலம் தீர்த்தைஹி அலம் ரதைஹி அலம் மகைஹி அலம் ஞான கதாலாபைஹி பக்தி ரேகைக முக்திதா அப்படிங்கிறது. அவ என்ன அர்த்தம்னு கேட்டா, பக்தி இல்லாத ஞானம்ங்கிறது வராதுன்னு அர்த்தம். பக்தி இல்லாம ஞானம் சித்திக்காதுன்னு அர்த்தம். பக்தி இருந்தாம என்ன, பக்திக்கே ஆச்சாரியால் விவேக சூடாமணியில சொல்றது என்னன்னு கேட்டா, பக்தி வாட் இஸ் பக்தி அப்படிங்கிறதுக்கு ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன சொல்றார் அப்படின்னா, சுவாத்மானுசந்தானமேவ பக்தி அபிதீயதே. தன்னை நன்னா தெரிஞ்சுண்டு தன்னை நன்னா அனுபவிச்சுண்டு தன்னிலே இருக்கிறதுக்கு தான் பக்தின்னு பேருங்கிறார் ஆச்சாரியால். சுவாத்மானுசந்தானமேவ பக்தி அபிதீயதே. அப்போ அந்த பக்தியும் கிடைச்சிடுமா. ஆனா இந்த பக்திக்கு மேல பாருங்கோ, நல்ல நடுக்கடல், தெளிஞ்ச ஜலம், அனக்கம் இல்லாத ஜலம், நிச்சந்தமா இருக்கக்கூடிய ஜலம், அப்படி வியாபிச்சிருக்கு. இந்த மாதிரி தான் நமக்கு ஞானம் இருக்கு. ஞானமும் பக்தியும் இந்த நடுக்கடல் ஆட்டம், அதுல எவ்வளவு வியாப்தி இருக்குன்னு தெரியாமக்கு அப்படி வியாபிச்சிருக்கு. அந்த கடல்ல இருந்து ஒரு ஃபவுண்டன் புறப்பட்டு வந்தா எவ்வளவு அழகா இருக்கும். ஃபவுண்டன் பார்த்திருக்கீங்களா? ஃபவுண்டன் இப்படி ஜலத்திலேருந்து இப்படி புறப்பட்டு வருமே, இது புறப்பட்டு வந்தா எப்படி இருக்கும்? அழகா இருக்கும் இல்லையா? ரசமா இருக்கும் இல்லையா? அந்த ரசம் தான் பாவம். அதாவது ஞானம் கிடைச்சாலும் பக்தி சித்தாந்திகள் பஞ்சம புருஷார்த்தம்னு சொல்லுவா. அதாவது 4 புருஷார்த்தம் தானே நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படின்னு தானே தமிழ்ல சொன்ன அறம், பொருள், இன்பம், வீடு, இது நல்லா தானே இருக்கு. ஆனா பக்திய ஞானம் கிடைச்சாலும் கிடைச்சுடலாம் சார், ஆனா பக்திங்கிறது கிடைக்காது அப்படின்னு நான் சொல்லலை. பாகவதத்தினுடைய சித்தாந்தம், ராமாயணத்தினுடைய சித்தாந்தமும் அது கூட தான். அப்போ பாகவதத்துல பிரம்மா என்ன சொல்றாரு பகவான் கிருஷ்ணன் கிட்ட, பகவானே எத்தேனு கம்பாசு சமீட்சமானா, எனக்கு மோட்சம் எல்லாம் நான் கேட்கல. ஏன்னா மோட்சம் முக்தி பதேச தாய பாக்கு, முக்தி என்னை விட்டு எங்க போயிட போறது பகவானே? முக்தி என்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா நானே முக்தி ஸ்வரூபமா தான் இருக்கேன். ஆனா உன்னுடைய அனுகம்பை எனக்கு வேணுமே அப்படின்னா, அனுகம்பைன்னா பகவானுடைய அனுகம்பை அப்படின்னா என்னன்னா, பகவான் மேல எனக்கு பக்தி வேணுமேன்னு கேட்டுக்கிறார். பிகாஸ் பகவான் மேல பக்தி வேணும்னுட்டானா பகவான் நினைச்சாதான் அந்த பக்தி கிடைக்குமா. இல்லாத போனா ஹிரண்யகசிபுவே ஸ்ரீமத் பாகவதத்துல ஆக்சுவலி பக்தி இல்லாத ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அனுபவம் இல்லாத ஞானம்னு அர்த்தம். அனுபவம் இல்லாத ஞானத்தால பிரயோஜனம் இல்லையே. சட்டியில் இருந்தா தானே ஆப்பையில வரும். சும்மா ஆப்பையில் இருக்கு அந்த டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுற மாதிரி காட்டினா ஒன்றும் இருக்காது. அந்த ஞானத்தை வச்சு யாருக்குமே பிரயோஜனம் இருக்காது. அப்போ அந்த பக்தி கிடைக்கிறது தான் ரொம்ப துர்லபம். அந்த பக்தியே துர்லபம் அப்படிங்கிறத, அந்த பக்திக்கும் மேல பாவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பாவம்னு ஒண்ணு இருக்கு. அது பாகவதம் ரொம்ப முக்கியமா பிரதானமா சொல்லவும் சொல்றது. பாவம்னா என்னன்னா, பகவான தன்னுடைய, அதாவது பகவானுடையது தான் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை நல்ல ரசமா அனுபவிக்கிறது பாவம்னு பேர். அதுல பிரதானமா வைஷ்ணவ பாவத்துல ஒரு 5 பாவங்கள் டிஸ்கஸ் பண்ணப்படுறது சாஸ்திரங்கள்ல. வைஷ்ணவத்துல எல்லாத்துலயுமே உண்டு. வைஷ்ணவம் என்ன, சைவம் என்ன, தனித்தனி எல்லாம் ஒண்ணுதான். அதுல பாவங்கள் டிஸ்கஸ் பண்ணப்படுறது. அதுல சொல்லுவா, முதல்ல வாத்சல்ய பாவம் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு புஷ்டி பக்தின்னு பேரு. அப்படின்னா என்னன்னா, பகவான குழந்தையா பாவிச்சுக்கிறது புஷ்டி பாவம். அதுக்கப்புறம் சக்கிய பாவம், பகவான சகாவா பாக்குறது, ஃப்ரெண்டா பாக்குறது. பகவான அர்ஜுனன் இருந்தானே, அது மாதிரி பகவானையே ஃப்ரெண்டா வச்சுக்கிறது.
சீதாமா தோக கிருஷ்ணா எல்லாம் பிருந்தாவனத்துல கிருஷ்ணனை ஃப்ரெண்டா வச்சுட்டா. அதே மாதிரி தாசிய பாவம், பகவான பிரபுவா பார்த்து தன்னை பகவானுடைய தாசனாக கருதுறது தாசிய பாவம், ஆஞ்சநேயர மாதிரி. ஆனா ஆஞ்சநேயருக்கு ஞானம் இல்லாமல் இல்லை. இதே ஆஞ்சநேயர்கிட்ட அத்தியாத்ம ராமாயணத்துல வருது. ராமர் கேட்கிறார், ஆஞ்சநேயா நீ என்னமா பாக்குறாய் அப்படின்னு கேட்டார். உடனே ஆஞ்சநேயர் சொன்னார், பிரபோ ராமச்சந்திரா, நீ மனுஷன் பார்த்தா நான் குரங்கு, அதுவே நீ பகவான் பார்த்தா நான் உனக்கு பக்தன், உனக்கு அடக்கமா இருக்கேன். ஆனா உன்னை ஆத்மான்னு பார்த்தா நீயும் நானும் ஒன்னுன்னு நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கேங்கிறார் ஹனுமான். சுரூபதா ஒன்னா தெரிஞ்சுட்டு இருக்கேங்கிறார். சோ அந்த ஹனுமானுக்கு ஞானம் இல்லாம பிரபுவுக்கு தாசனா இருக்காங்கிறது இல்லை. ஹனுமானுக்கு நல்ல ஞானம் இருக்கு, நடுக்கடல் மாதிரி வியாபிச்சிருக்கு ஞானம். ஆனா அதுல இருந்து அந்த ஃபவுண்டன் பொங்கி வரா மாதிரி அந்த பாவம் கிளம்பி நான் உனக்கு தாசன், நீ எனக்கு பிரபு அப்படிங்கிற அந்த பாவத்தில் இருக்கார். என்ன பாவத்துலதான் நான் இருக்கேன் அப்படின்னு ஹனுமானே ராமர்கிட்ட சொல்றார். பாவோன அந்யத்ர கச்சதி ஸ்நேகோமே பவதோ ராஜன் தொய் நித்திய தொய் திஷ்டதி நித்யசா பக்திஞ்ச பரமாம் வீர பாவோன அந்யத்ர கச்சதி. ராமா எனக்கு உன்னுடைய கேட்கிறார் ராமர். நான் ஹனுமான் நான் போறேன் கிளம்புறேன், ஆர் யூ கமிங் வித் மீ அப்படின்னு கேட்கிறார். ஆக்சுவலி கமிங் வித் மீ இதெல்லாம் கேட்கல, ஹனுமானுக்கு சேர்த்தே ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வச்சாச்சு. இம்ப்ளைடு ராமன் எங்க போனாலும் ஹனுமான் உண்டு அப்படிங்கிறது இம்ப்ளைட் ஆகி வைகுண்டத்துக்கு போறது. ராமனுடைய சீட்டு பக்கத்துல சீத்தை, இந்த பக்கத்துல ஹனுமானுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சாச்சு. உடனே ஏறு ஹனுமான் அப்படின்னு சொன்ன உடனே ஹனுமான் சொல்றா, எங்க ஏற, வைகுண்டத்துக்கு தான் போக வேண்டாமா? நீங்க வைகுண்டத்துல போனேன்னா இந்த கோதண்ட பாணியா இருப்பேரா, ராமனா இருப்பேரா? ராமனா உட்கார்ந்து இருப்பேரா அப்படின்னு ராமன் கிட்ட கேட்கிறார் ஹனுமான். உடனே ராமன் பகவான் சொல்றார், இல்லை இல்லை, நான் அங்க அனந்த பத்மநாபனா படுத்துட்டு இருப்பேன். எனக்கு உட்கார்ந்து இருக்கிற ராமன் தான் எனக்கு பகவானை போரும், படுத்து படுத்து கிடக்கிற பகவான் எனக்கு வேண்டாம். எனக்கு அதனால என்ன வேணும்னா ஸ்நேகம் வேணும். பாருங்க வித்தியாசமான பிரார்த்தனை ஹனுமானுடைய பிரார்த்தனை. ஸ்நேகம் வேண்டாத செலவா கேட்டுண்டா. பாகவதத்துல குந்தி தேவி கேட்டுக்கிறத ஸ்நேகத்தை அறத்துணுன்னு கேட்டுண்டா. ஹனுமான் அப்படி கேட்கல, ஸ்நேகம் வேணும். என்னத்துல ஸ்நேகம் வேணும்னா தொய், உங்ககிட்ட ஸ்நேகம் வேணும். என்ன எனக்கு ஸ்நேகம் வைக்கிறது அப்படிங்கிறது அன்பு காட்டுறதுங்கிறது பழகி போன விஷயம் எடுத்து. பிறந்த அன்னையிலேருந்து இல்லைன்னா நிலா வந்த அன்னையிலேருந்து தாயார்கிட்ட அன்பு காட்டுறதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலேயுமே அன்பு வைக்கிறதுங்கிறது ஒரு நாய்க்குட்டி கிட்ட கூட என்னுடைய நாய் அப்படின்னு அன்பு வைக்கிறது என்னுடைய வழக்கமா போயிடுத்தோம். திடீர்னு அன்பு அறுத்துட்டு போக முடியாது. அறுத்துட்டு போனாலும் அப்புறம் திருப்பி வந்து ஒட்டிண்டுடும். ஆனா அந்த பகவானே ராமா, அதனால நான் என்ன கேட்டுக்கிறேன், அந்த அன்பை பூரா உங்ககிட்ட வச்சு தொய் திஷ்டதி நித்யசா. அப்புறம் பரமாம் பக்தி, ஆர்த்த பக்தி இல்லை, அர்த்தார்த்தி பக்தி இல்லை, ஜிக்ஞாசு பக்தி இல்லை, எனக்கு இன்னது வேணும் வேணும் வேணும்னு கேட்டுள்ள பக்தி இல்லை, எனக்கு நீ இதை பண்ணித்தான்னு சொல்லிட்டுள்ள பக்தி இல்லை. அப்புறம் என்ன பக்தி? பரமாம் பக்தி. பரமாம் பக்தின்னா ஞான பக்தி. அந்த ஞான பக்தியினுடைய சுரூபம் எப்படி இருக்கும்னு கேட்டா, எனக்காக நான் பகவானுக்கு பக்தி பண்ணறேன் அப்படின்னு இல்லாம அந்த பகவானுக்காக பக்தி பண்ணறேன் அப்படிங்கிறது இருக்கிறது தான் பரமபக்தி, ஞான பக்தி, பிரேம பக்தி. அதை கேட்டுண்டார். அதுக்கப்புறம் பாருங்க, அந்த லெவலை பாருங்க. உங்களோட ஸ்நேகத்தை கொடு, அதுக்கப்புறம் பக்தியத்தா. ஸ்நேகங்கிறது அந்த இடத்துல ஞானம்னு எடுத்துக்கோ. உன்னுடைய விஷயமான அந்த ஞானத்தை கொடு, அதுக்கப்புறம் உன் மேல பக்தியை கொடு, கேட்டு அதுக்கு மேல பாவோ அந்நியத்திர கச்சதி, அந்த பாவத்தை கொடு, எல்லாத்துக்கும் மேல் இருக்கப்பட்ட பாவத்தை கொடுன்னு தாசிய பாவத்திலே உட்கார்ந்து இருக்கார் ஹனுமான். இதுக்கு தாசிய பக்தின்னு பேரு. அப்புறம் இந்த 3 விதமான பாவத்தை சொல்லியிருக்கேன். வாத்சல்ய பாவம் அப்படின்னு சொன்னேன், அப்புறம் சக்கிய பாவம் அப்படின்னு சொன்னேன், அப்புறம் தாசிய பாவம் அப்படின்னு சொன்னேன். நீ காந்தா பாவம் ஒரு பாவம். இது பகவானையே தன்னுடைய பதியாக பார்த்து பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய பாவம் காந்த பாவம். 5வது சாந்த பாவம். இது ரொம்ப அழகு. இந்த சாந்த பாவத்துலதான் ஆதிசங்கராச்சாரியால் முதல் கொண்டு இருக்கக்கூடிய ஞானிகள் எல்லாருமே பக்தி பண்ணிருக்கா. இந்த சாந்த பாவம்னா என்னன்னா,
பதி இருக்கட்டும், பத்னி இருக்கட்டும், புள்ளை புத்திரன் இருக்கட்டும், சகா இருக்கட்டும், பிரபு இருக்கட்டும், இவெல்லாம் இருக்கிறதுன்னா ஆத்மான்னு ஒண்ணு இருந்தா தானே பதியோ புத்திரனோ பர்த்தாவோ பிரபுவோ எல்லாத்தையும் வேறு வேறா தெரியும். ஆத்மா இல்லைன்னா ஜடமாத்தானே தெரியும் இல்லையா? உபனிஷத்துல பிருகதாரண்யக உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத்து. அந்த பிருகதாரண்யக உபனிஷத்துல மைத்ரேயி பிராமணம் அப்படின்னு ஒரு பிராமணம் வருது. இந்த மைத்ரேயி பிராமணம்ங்கிறது மைத்ரேயர் தன்னுடைய யாக்ஞவல்யர் தன்னுடைய பத்னியான மைத்ரேயிக்கு உபதேசம் பண்ற பாகம் மைத்ரேயி பிராமணம். அதுல அவள் ஸ்நேகத்தை பத்தியும் பந்தத்தை பத்தியும் கேட்கிறான், ஆத்மாவை பத்தியே கேட்கிறான். உடனே அவர் தெரியறத வச்சு ஆத்மாவை சொல்லிக் கொடுக்கிறார், தெரியறத வச்சு அறிய முடியாததை சொல்லிக் கொடுக்கிறார். சொல்றார், நவா அரே பதி காமாய பதி பிரியா பவதி, ஆத்மனஸ்து காமாய பதி பிரியா பவதி, நவா அரே ஜாயா காமாய ஜாயா பிரியா பவதி, ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதி, நவா அரே புத்ராணாம் காமாய புத்ரா பிரியா பவந்தி, ஆத்மனஸ்து காமாய புத்ரா பிரியா பவந்தி. இப்படின்னு அடிக்கின்றே போறார். சொல்றார், சர்வம் பிரியமும் எதுனால இருக்கிறதுனா ஆத்மான்னு இருக்கிறதுனாலதான். இப்போ பத்திய கணவன் அப்படிங்கிறதுனால அந்த கணவன் கிட்ட பிரியம் இல்லைமா, அந்த கணவனுக்குள்ள பிரியஸ்வரூபமா ஆத்மா இருக்கு, அதே ஆத்மா உனக்குள்ளேயும் பிரியஸ்வரூபமா இருக்குங்கிறதுனால அந்த பிரியமும் கனெக்ட் ஆகிறதே ஒழிய பதி பத்னி கனெக்ட் ஆகிறது இல்லைங்கிறார். ஏன்னா ஆத்மான்னு ஒண்ணு இருந்தா தான் இது பதி இது பத்னி அப்படிங்கிறது தெரியும். இதே பதி செத்து போயிட்டார் அப்படின்னு வச்சுக்கோ, 3 நாளைக்கு மேல ஆத்துல வச்சுக்கின்ற மாட்டா, நாடுறது அதை தூக்கி போடுவோம். யாராவது போன் பண்ணி கேட்கறாங்கன்னா பாடி எப்போ வருதுன்னா எங்க ஆத்துக்காரர் இப்ப வர்றாரு சொல்ல மாட்டா, பாடி இந்த சமயத்துல வருது பிரத்யட்சமாவே பார்க்கலாமே. அப்போ ஆத்மாங்கிறது ஒன்று இருக்கிறதுனால மாத்திரம்தான் இந்த பிரியம்ங்கிறது இருக்கு. ஏன்னா ஆத்மாவினுடைய சுரூபம் பிரியம். ஆத்மா அப்படின்னு ஒரு சரீரத்தை நம்ம பண்ணி வச்சோமானா, பிரம்மம் அப்படின்றதுக்கு சரீரம் இல்லைதான், ஆனா அந்த பிரம்மம் அப்படிங்கிறதுக்கு சரீரத்தை பண்ணி வச்சோமானா அந்த பிரம்மங்கிற சரீரத்தினுடைய சிரஸ் என்னவா இருக்கும்னு வேதம் சொல்றது. தஸ்ய பிரியமே வசிரஹ மோதோ தட்சிண பக்ஷஹ பிரமோதோத்தர பக்ஷஹ ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டாங்கிறது. இந்த பிரம்மம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரீரத்தை உருவாக்கி வச்சோமானா அதுக்கு பிரியம்ங்கிறது சிரசா இருக்கா. அப்போ ஆத்மாங்கிறது ஒன்று இருக்கிறதுனால தானே சர்வத்திலையும் அட்டாச்மெண்ட் வருது. இது பதி இது பத்னி இது குழந்தைகள் அப்படின்னு எல்லாம் தெரியறது, இது குரு இது பிரபு அப்படின்னு எல்லாம் பாவத்தில் இருக்க முடியாது. அதனால ஆதிசங்கராச்சாரியாலும் சுகாச்சாரியாலும் எல்லாம் என்ன பண்றா, அந்த எது இருக்கிறதுனால இது பத்தின்னும் இது புத்திரன்னும் இது வாத்சல்யம்னும் இது சக்கியம்னும் எல்லாம் இருக்கோ அதாகவே பகவானை பார்க்கறா. அந்தர்யாமியாக ஆத்மாவாக பகவானை பார்க்கிற பாவத்துக்கு அந்தர்யாமி பாவம் சாந்தா பாவம்னு பேரு. இப்படி 5 பாவம். இந்த 5 பாவத்துல தசரத மகாராஜாக்கு பகவான் கிட்ட பகவான் அடையணும் அப்படிங்கிற மோட்சத்துவம் இருக்கு. அந்த பகவானை எப்படி அடையணும்னு ஆசைப்படுறார், வாத்சல்ய பாவத்துல பகவானை அடையணும்னு ஆசைப்படுறார். அதான் எவ்வளவுன்னு சொன்னேன். அந்த தசரதனுக்கு புத்திரனாக பகவான் மேல வாத்சல்ய பக்தி. நம்ம எல்லாம் யசோதையத்தானே வாத்சல்ய பக்தியில எடுத்துக்காட்டுவோம். முதல்ல எடுத்துக்காட்டா இருக்கிறார் தசரதர். அந்த தசரர் என்ன, இது ஆழ்வார் பாசுரமே இதுக்கு பிரமாணம். ஆழ்வார்கள்ல குலசேகர ஆழ்வார் பூரா ராமாயணத்தையும் சிற்றம்பலம் அப்படிங்கிற திவ்ய தேசம் சிதம்பரம், அங்க கோவிந்தராஜர் படுத்துட்டு இருக்கார். அந்த கோவிந்தராஜர் மேல பூரா ராமாயணத்தையும் பாடுறார். தசரத பாவத்தில் இருந்துண்டு ஆழ்வார். அதே ஆழ்வார் கௌசல்யா பாவத்தில் இருந்துண்டு ராவனுக்கு தாலாட்டு பாடுறார் திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற திவ்ய தேசத்துல. யாரோ திருக்கண்ணபுரம்காரா வந்திருந்தா 2 தான் முன்னாடி, யாருக்கோ சொன்ன எங்களுக்கு ஊரு திருக்கண்ணபுரம் சொன்னா, மறந்து போச்சு. அப்படி அந்த பாவத்துல பிரதானமா இப்போ தசரதருக்கு ராமன பகவான புத்திரனா ஆக அடையணும்னு ஆசை. அதனால சொன்னார், ததகம் எஷ்டுமிச்சாமி சாஸ்திர திருஷ்டேன கர்மணா. அதனால நான் யாகம் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். எப்படின்னா நது காம திருஷ்டேன கர்மணா சாஸ்திர திருஷ்டேன கர்மணா, சாஸ்திரியமா நான் யாகம் பண்ண போறேன் அப்படின்னா. என்ன யாகம்? அஸ்வமேத யாகம்.
திருப்பி அதுக்கே வருவோம். அதனால சம்பாரா சம்பிரியந்தாம் தே துரகஸ்ச விமுச்யதாம் சரவ்யோச்சோத்தரே தீரே யக்ஞ பூமிம் விதீயதாம் அப்படின்னு வசிஷ்டர் சொல்றார். சுமந்திரட்ட சொன்னார், சுமந்திரா, நான் யாகம் பண்ண போறேன், சாஸ்திர திருஷ்டியால பண்ண போறேன், யாகம் பண்றேன் அப்படிங்கிறது என்னுடைய மாத்திரமான ஒரு சாமர்த்தியம் கிடையாது, நீ போய் குருவை அழைச்சுண்டு வா அப்படிங்கிறார். அதாவது எது இருந்தாலுமே பகவான அடையிறதுங்கிறது தானே எண்ணம் அப்படிங்கிறத அது யார்கிட்ட இருந்தும் அடைய முடியாது, அடைஞ்சவன் கிட்ட இருந்து தான் அடைய முடியும். வசிஷ்டர் அடைஞ்சவர், சிரேஷ்டமா இருக்காங்கிறதுனாலே அவருக்கு வசிஷ்டர்னு பேரு. வேதத்துல ரிஷிகளுடைய பேர் எல்லாமே சொல்றத சொல்லும். இந்த கஷ்யபர்னு ஒரு ரிஷி இருக்கார் இல்லையா, அவரை சொல்றத கஷ்யபருக்கு ஏன் கஷ்யபர்னு பேர் வந்தது தெரியுமா? ஏன் வந்தது? வேதத்துல வருதே, பிராமணத்துல வருதே, அச்சித்திரத்துல வருதே, கஷ்யப பஷ்யகோ பவதி அப்படின்னு வருது இல்லையா, படிச்சிருக்க இல்லையா? பாக்குறவர்னு அர்த்தம், நல்லா பாக்குறவர். பஷ்யகா தான் கஷ்யபகான்னு வந்திருக்கு. பார்க்கிறவர், நல்ல உள்ள பார்க்கிறவர். வாஸ்தவத்துல பார்ப்பான் இல்லையா, பார்ப்பனன். பார்ப்பனன் யாருதான்? கஷ்யபர் தான். ஏன்னா நன்கு உள் பார்ப்பான், அகத்துள் பார்ப்பான், அவன் பார்ப்பனன். பாப்பான்னு சொல்றதுல தப்பு இல்லை, சந்தோஷத்தான். என்ன அது எல்லாம் குருடுகளா இருக்கு, நம்ம எல்லாம் பாக்குறவாளா இருக்கோம், முடிஞ்சு போச்சு. அதுதானே பாப்பான்னு வெச்ச இல்லை இல்லை, அது குருடுகளா இருக்கு. இவன் பாக்குறான், இவன் பாக்குறான்டா, இவன் பாக்குறான்டா, இவன் பாக்குறான்டா. பாக்குறது பெரிய விஷயம் இல்லையா? பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டாமா இல்லையோ? இதை பார்ப்பனங்கிற சொல்லு இன்னைக்கு நேத்திக்கு வந்த சொல்லலாம் இல்லை, ஆதி தமிழ்லயே இருக்கக்கூடிய சொல்லுதான். திருமூலருடைய ஒரு திருமந்திரத்திலேயே இந்த சொல்லு வருது. பார்ப்பனன் அகத்துள் பால் பசு ஐந்துண்டு அப்படின்னு ஒரு சொல்லி ஒரு திருமந்திரம் சொல்றார் திருமூலர். சோ பார்க்கக்கூடியவன் அந்த கஷ்யபர் அப்படி. அதனாலே என்ன பாருங்க, இந்த கோத்திரம் தெரியாத பிராமணர்கிட்ட வச்சுக்கோங்களேன், என்ன கோத்திரமே தெரியாது அப்படின்னு உண்டானா அவளை எல்லாம் சொல்ற சாஸ்திரம் என்ன சொல்றது, நீங்க எல்லாம் கஷ்யப கோத்திரம்னு சொல்லிக்கலாம்னு சொல்றது. உங்களுக்கு கோத்திரம் தெரியலையா, யூ கேன் டிக்ளேர் யுவர் செல்ஃப் அஸ் கஷ்யப கோத்திரக்காரா அப்படின்னு, காஷ்யபாள் அப்படின்னு சொல்லிக்கிறார். ஏன் சொல்ல வந்தேன், வசிஷ்டர் தான் சிரேஷ்டமானவர், உயர்ந்தவர். அவரை கூப்பிட்டு தசரதர் சொல்றார், நான் இப்படி ஆசைப்படுறேன், எனக்கு புத்திரன் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். தசரதனுக்கு எண்ணம் புரியறது, உனக்கு பகவான் வேணும்ங்கிற ஆசை இருக்கு இல்லையா? அதனால சரையூ நதியினுடைய உத்தர தீரத்துல பாருங்கோ, தட்சிண தீரம் இல்லை, இனிமையில இருந்து எல்லாமே மேல் மேல போகிறதுங்கிறதுனாலே உத்தரம் தான் மேல உயர்ந்ததுன்னு அர்த்தம். அந்த உத்தர தீரத்துல யக்ஞ பூமிய பண்ணு, அந்த யக்ஞ பூமியில குதிரைய அவிழ்த்து விடு, யக்ஞ பூமி விதியதான் சொல்லிட்டு சொல்றார். என்னவோப்பா தசரதா, உனக்கு யாருக்கும் கிடைக்காத இந்த ஒரு ஆசை கிடைச்சிருக்கேன். எத்தனை பேர் இருப்பா சார் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நேற்று அன்னைக்கு கணக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்தியால பாரத தேசத்துல உள்ள பாப்புலேஷன் எத்தனை பேருக்கு பகவான அடையணும் அப்படிங்கிற ஆசை உண்மையா வரும்? மேலும் எத்தனை பேருக்கு பகவானத்தான் அடையணும் அப்படிங்கிற ஆசை வரும்? எல்லாருக்குமே சைடில் இருக்கும், ஏதோ ஒரு ஓரத்துல இந்த இதெல்லாம் பொய்யா இருக்கு அப்படிங்கிற இந்த ஸ்மசான வைராக்கியம் வரும். ஸ்மசான வைராக்கியம் ஒரு வைராக்கியம் உண்டு, அது தெரியுமோ? சுடுகாட்டு வைராக்கியம், ஸ்மசான வைராக்கியம் என்ன தெரியுமா? பரம கோடீஸ்வரன் ஒருத்தன் செத்து போயிருப்பான். செத்து போன உடனே அவனை ருத்ரபூமியில கொண்டு வைக்கிறதுக்காக, தகனம் பண்றது கொண்டு வைக்கிறதுக்காக ஒருத்தர் இங்க இருந்து கிளம்பி போனா அவனை சம்ஸ்காரம் பண்ண ருத்ரபூமிக்கு போயாச்சானா, அந்த போயிட்டு உடனே திரும்பி வரப்படாது, அதுக்கு சில ப்ரொசீஜர் எல்லாம் உண்டு. அந்த கொள்ளி வச்சதுக்கு அப்புறம் தான் திரும்பி வரப்படும். அதனால இந்த வார்த்தைகள்லாம் இங்க மடம் கிடந்தாலும் சொல்லல. ஏதாவது வீட்டுல போய் நான் ராமாயணம் சொல்றேன்னு சொல்லிட்டு உட்காந்து கொள்ளி வைக்கிறது இதெல்லாம் சொன்னா சும்மா விடுவேலாம். மடம்ங்கிறதுனால சுதந்திரம் இருக்கு. ஏன்னா
இத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்மசானம்னு கேட்கறதோ, சுடுகாடுன்னு கேட்கறதோ, மரணம்னு கேட்கறதுக்கு கூட பயப்படுறா. மரணம்னு கேட்கறத பயப்படப்படாது, மரணத்தை பயப்படுத்தி விடணும். அதுக்குத்தான் ஜென்மா எடுத்திருக்கோம். ஸ்மசானம் அப்படிங்கிற சப்தமே நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்மசானம், சுடுகாடு அப்படின்னு சொல்றது எதுக்கு பயப்படுறா தெரியலை. ஏன்னா பரமேஸ்வரன் நர்த்தனம் பண்ணக்கூடிய இடம் ஸ்மசானம்னு சொல்றோம். ஸ்மசானவாசிங்கிறோம். ஏன் நமக்கு அங்க நர்த்தனம் பண்றாருன்னா, எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் என்ன, நேற்று தான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, திசை இந்திரியங்களை அடக்கினவன், 10 இந்திரியத்து மேலே கட்டுப்பாடு உள்ளவன், 10 இந்திரியத்தை அழிச்சவன் தான் தசரதன் அப்படின்னு சொல்றத, ஸ்மசானம்ங்கிறது எங்க சரீரம்ங்கிறது அழிஞ்சு போகிறதோ அதுதான் ஸ்மசானம். சரீரம் அழிஞ்சு போகக்கூடிய இடம் அதுதான் ஸ்மசானம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரீரம்ங்கிற அந்த எண்ணம் எங்க அழிஞ்சு போகிறதோ அங்கதான் பரமேஸ்வரன் நர்த்தனம் பண்றார். அங்கதான் நர்த்தனம் பண்றான்னா, எங்க சரீரம்ங்கிற எண்ணம் அழியறதோ அங்க ஈஸ்வர சாட்சா்காரம் உண்டாகிறதுன்னு அர்த்தம். அப்போ இந்த சுடு வச்சுட்டு தான் வரப்படும் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு திரும்பி ஆத்துக்கு வர வழியில பேசிண்டே வர 2 கூட போன விட்டு வந்தவாழ்கிட்ட, என்ன சார் வாழ்க்கை இவ்வளவுதான், இதுக்கு தான் போட்டு அடிச்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் இப்படின்னு சொல்லிட்டு வருவேன். இந்த வைராக்கியம் வந்துருத்தா அப்படின்னு பார்த்தா, இந்த வைராக்கியம் எவ்வளவு நேரத்துக்கு நிற்கும் தெரியுமோ, தலைக்கு தண்ணி விட்டுக்கிறது வரைக்கும் தான் நிற்கும். தண்ணி விட்டுட்ட உடனே வயிற்றுல கிருன்னு ஆரம்பிச்சிடும். பசிக்கிறது, சாத்த போடும், அடுத்தது சாப்பிட்டுட்டு வேற ஜோலி வேலை இருக்கு போனோம் இப்படின்னு ஆயிடும் அடுத்தது. இதுக்கெல்லாம் ஸ்மசான வைராக்கியம் பேரு. ஆனா தசரத மகாராஜாக்கு வந்த அந்த முமுட்சுத்துவமோ தாத்காலிகமான முமுட்சுத்துவம் இல்லை, பரமார்த்திகமான முமுட்சுத்துவம். பகவானே வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு இல்லையா. சோ இந்த ஆசைக்கு அமோதம் பண்ணி கொடுக்கிறார் வசிஷ்டர். சர்வதா எஸ்யதே தார்மிகி புத்தி இயம் புத்திரார்த்தமாகதா, எப்பேற்பட்ட புத்தி உனக்கு வந்திருக்கடா, உன்னை சிஷ்யன்னு சொல்லிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். என்ன பூர்ணமான முமுட்சுத்துவம் உனக்கு வந்திருக்கு இல்லையா, I'm proud of you my boy அப்படின்னு சொல்லி தோளை தட்டி விட்டுட்டு ஆசீர்வாதம் பண்றார். சர்வதா பிராப்தியசே புத்ரான் அபிப்ரேதான்ஷ பார்த்திவா. இங்க சம்ஸ்கிருத பாஷையினுடைய அழகு இது. நம்ம மற்ற பாஷைகள்ல சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு உண்டு இல்லையா, சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு இருக்கு. ஆனா சம்ஸ்கிருதத்துல மாத்திரம் 3 வரும். சிங்குலர் வரும், டிவல் வரும், ப்ளூரல் வரும். சிங்குலர்ல உனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னா ஒரு புத்திரன் கிடைக்கும், சர்வதா பிராப்தியசே புத்திரம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். 2 குழந்தைகள் பிறக்க போறது அப்படின்னா சர்வதா பிராப்தியசே புத்திரௌ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வசிஷ்டர் வாயிலிருந்தே வந்துருத்து 3க்கு மேலேயோ குழந்தைகள் அவனுக்கு பிறக்க போறா அப்படிங்கிறதுல. அதனாலேயே பகவான் பார்த்தார், இல்லாட்டா பகவான் 1ஆத்தான் பிறந்திருக்கணும், இல்லைன்னா பகவான் 2ஆத்தான் பிறந்திருப்பார். பகவான் வசிஷ்டர் இப்படி சொல்லிட்டார் இல்லையா, புத்ரான் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா, அதாவது 3க்கு மேலேயோ குழந்தைகள் அவனுக்கு பிறக்கும் அப்படின்னு வசிஷ்டர் சொல்லிட்டார் இல்லையா. அதனாலேயே அந்த பகவான் என்ன பண்ணிட்டார், 1ஆ இருந்த பகவான் 4ஆ வந்துட்டார். 1ஆ இருந்த பகவான் 4ஆ வந்துட்டார். என்ன புத்ரான் அப்படிங்கிறத 3க்கு மேலேயோ உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். நாபராத்தோ பவேத் கஷ்டோ யத்யஸ்மின் கிருது சத்தமே சித்ரம் மிருகயந்தே ஸ்ம வித்வாம்சோ பிரம்ம ராட்சசாஹ விதிஹீனஸ்ய யஜ்ஞஸ்ய சத்யகர்த்தா வினஷ்யதி. எந்த காரியமுமே ஒழுங்கா பண்ணலையானா அந்த காரியம் இஸ் வேஸ்ட். அந்த காரியம் பண்றதுல பிரயோஜனம் இல்லை. நம்ம பாருங்க, ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்துப்போம், அது படிக்கிற விஷயத்திலேயே கூட படிச்சா அதை நல்லா படிக்கணும்னு ஔவையார் சொன்னேன் இல்லையா, கசடர கற்கணும்னு சொன்னேன். சும்மா ஏனோ தானோ படிச்சுட்டு பிரயோஜனம் இல்லை. ஏனோ தானோ படிச்சு என்ன காரியம் ஆகிறதுக்கு இருக்கு, அதுக்கு படிக்காமலே எழுந்துடலாம். ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுட்டோம்னா அதை பாதியிலே விடுறதுக்கு அந்த காரியத்தை ஆரம்பிக்காமலே எழுந்துடலாம். அப்போ ஒரு கர்மா அப்படின்னு சொல்றத எவ்வளவு ஸ்ரத்தையோட பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ரத்தையோட பண்ணு. அப்படி ஸ்ரத்தை இல்லாம பண்ணிட்டா ஏன்னா அது கர்த்தாக்கே ஆபத்துங்கிறாங்க. ஏன்னா இப்ப ஒரு மார்க்கம் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம், பகவான் அடையறதுக்கு ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம். ஆனா அந்த மார்க்கத்துல ஸ்டிக் ஆன் பண்ணிடணும். அந்த மார்க்கத்துல
கொஞ்ச நாளைக்கு நாம ஜபம் பண்ணிட்டே இருக்கிறத எதுவுமே கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு தோணல் தானா வந்துடும். இந்த மாயை சுத்தி வரதான் இருக்கு. அதுதான் இங்க பிரம்ம ராட்சசாங்கிற அஜ்ஞானிகள்னு அர்த்தம். சித்திரம் ஹி மிருகேந்தேஸ்ம வித்வாம்சோ பிரம்ம ராட்சசா. இங்க பிரம்ம ராட்சசர்கள் நிறைய உட்கார்ந்துட்டு இருப்பாங்கிறா. பிரம்ம ராட்சசன் என்ன அர்த்தம் தெரியுமோ? அறகுறையா தெரிஞ்சிட்டவன் அர்த்தம். எந்த வித்தியுமே அறகுறையா தெரிஞ்சிட்டவனுக்கு தான் பிரம்ம ராட்சசன்னு பேரு. என்னன்னா இந்த கர்மாவை ஒழுங்கா பண்றதுக்கு தெரியாமக்கு ஏதோ ஒரு கர்மாவை ஆரம்பிச்சு அதை அங்குற்றேன் இல்லை இங்குற்றேன் இல்லைன்னு நடுக்கடல்ல வந்து நிக்கிற மாதிரி, அதை நம்ம மலையாளத்துல சொல்லுவா, அதை கடிச்சிட்டு துப்பாயம் ஐயா மதிரிச்சிட்டு இறக்கானும் ஐயா அப்படின்னு சொல்லுவா. என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பதார்த்தம் ஆசையா வாயில போட்டுட்டோம், அது கசக்கிறது, அதனால இறக்கவும் முடிய மாட்டேங்கிறது. அதே சமயம் ஒரு சமயத்துல பார்த்தா அது ரொம்ப திதிக்கிறது, அதனால துப்பவும் முடிய மாட்டேங்கிறது. இப்படி அது ரெண்டும் கட்டானா போயிடும். அப்போ பிரம்ம ராட்சசர்கள்னா ஆறுதான் இந்த ரெண்டும் கட்டானுக்கு தான் இந்த பிரம்ம ராட்சசன்னு பேரு. ஒரு கர்மாவை எப்படி ஒரு விஷயத்த, அதாவது இப்போ நாம ஜபமே எடுத்துட்டு இருக்கோம், ஆனா அந்த நாம ஜபத்திலேயே ஸ்டிக் ஆன் பண்ணி இருக்க தெரியாது, அது திடமா இருக்க தெரியாமக்கி எதுவுமே கிடைக்கலையே. நானே இத்தனை கொல்லமா இத்தனை வருஷமா நாம ஜபத்தை பண்ணிட்டே இருக்கேனே, எனக்கு எதுவும் கிடைக்கலையே, எனக்கு தலையில என் தலைக்கு பின்னாடி வட்டமா எதுவும் வரல. பகவான் சாமி வட்டத்தெல்லாம் பாட்டிருக்கேன் இல்லையா? சாமி பட்டத்துக்கு பின்னாடி வட்டமா வரும் இல்லையா? ஒளிவட்டம் ஓரா அதெல்லாம் வரலையே. சிலது உண்டு, கற்பனை பண்ணி ஆரம்பிச்சிடும். நாம் 10 தான் 108 தடவை ராமநாமத்தை ஜபிச்சுட்டு நாம் போதேந்திர ஆயாச்சு அப்படி இந்த கற்பனை பண்ணிட்டு பாரு என் பின்னாடி தலை வட்டம் தெரியறதா பாரு. எனக்கு நான் எப்படியோ உட்காந்து தியானம் பண்றத எனக்கு தெரியறது, பின்னாடியிலேருந்து குண்டலினி சக்தி இப்படியே மேலுக்கு கிளம்புறது தெரியறது. அப்ப எனக்கு என்ன இல்லையாமோ சத்தம் என்னுடைய வாயிலேருந்து வருது. என்ன சத்தம்? ஓம் ஓம் வருது. அது குண்டலினி சக்தி புறப்பட்டது இல்லையம்மா, அது கேஸ் வந்திருக்கு, டாக்டரை போய் காணி. இமேஜினேஷன்ல வாழப்படாது. இது கிளம்பிடுத்து அது கிளம்பிடுத்து அப்படி கிளம்புறது இப்படி ஒன்னும் கிளம்பாது. கிளம்பினவன் சொல்லிக்கவும் மாட்டான், அடைஞ்சவன் சொல்ல மாட்டான். நான் பகவானை பார்த்துட்டேன், முன்னாடி இருக்கிறார் பார்த்தேன், பகவான் கிட்ட பேசிட்டு இருக்கார். எல்லார்கிட்ட தான் பகவான் பேசுவார். ஆனா உண்மையா பகவான் பேசிட்டு இருக்கிறது, பகவான் நல்லா பேசுவார், பேச மாட்டார் சொல்ல முடியாது. அவர் அதுக்கு தானே வாய் வச்சுட்டு இருக்கார், பவிழ வாய். தமிழ் ஆழ்வார் பாடுறாரு, பச்சைமா மலை போல் மேனி பவிழ வாய். எதுக்கு பவிழ வாய் வச்சுட்டு இருக்காரு? நம்ம கொடுக்கறதெல்லாம் சாப்பிடறதுக்கும் நம்ம கிட்ட பேசுறதுக்கு தான் வாய் வச்சுட்டு இருக்காரு. ஆனா அது அப்படி பேசுவார்னா அழகா பேசுவார், கௌரவமா பேசுவார், கம்பீரமா பேசுவார். அதுக்காக சொல்லிட்டு நடக்க மாட்டா, பேசுறார் 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 அப்படின்னு சொல்லிட்டு நடக்க மாட்டா. உண்மையா பகவான் பேசுறவாளாக்குமான இந்த சொல்லிட்டு நடக்கிறதுலயே பொய்ன்னு தெரிஞ்சுக்கணும். நான் பகவானை பார்த்தேன், கண்டவர் மிண்டிலன் மிண்டவர் கண்டிலன். அனுபவம் வந்தவன் சிவனே உட்கார்ந்துடுவனே ஒழிய அவனால எதுவும் பின்ன கொஞ்ச நேரத்துக்காவது அட்லீஸ்ட் காரியம் பண்ண முடியாது. அப்ப இந்த அறகுறையாக்கும் குழப்பம், மொத்தத்துல ப்ராப்ளமே இந்த அறகுறைகள். இந்த அறகுறைகளை தான் இங்க பிரம்ம ராட்சசுங்கிறா. அந்த 10 நாள் நாமஜபம் எடுத்துட்டு இதுல எனக்கு எதுவும் பிரயோஜனம் கிடைக்கலையே, இதுல எனக்கு எதுவும் பிரயோஜனம் கிடைக்கலையே அப்படின்னு இன்னொரு இடத்துக்கு போய் யோகாவை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும். அங்க போய் யோகா மெடிடேட் பண்றேன் என்ன கிடைக்கும்? மெடிடேட் தூக்கம் தான் வரும், தலை தொங்கும். தியானம் பண்ணப்பட்டவளுக்கும் தூங்கப்பட்டவளுக்கும் வித்தியாசம் இதுதான். தியானம் பண்றவனுக்கு தலை ஸ்டெடியா இருக்கும், தூங்குறவனுக்கு தலை தொங்கிடும். எனக்கு அங்க போனா தூக்கம் தான் வருது, கொஞ்சம் நாளைக்கு வேதாந்த சிரவணத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிகேஷ்லயோ ஹரித்வார்லயோ உட்காந்து கொஞ்ச நாளைக்கு வேதாந்த சிரவணம் பண்றது. இங்க தூங்கினதாவது சாரம் இல்லை. வேதாந்த கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சகனாவது அப்படின்னு உடனே கோட்டா வந்துடுறது, சாந்தி 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 முடியறதுக்குள்ளாலே சத்தம் வந்துடுறது. மெடிடேஷன் பண்ற இடத்துலயாவது சைலண்ட் ஸ்லீப்பா இருந்தது, இப்போ இங்க வேதாந்தம் கேட்க வந்த இடத்துல ஸ்னோரிங்கோட ஸ்லீப்பா இருக்கு, கொரட்டை விட்ட தூக்கமா இருக்கு, சத்தத்தோட ஸ்லீப்பா இருக்கு. என்ன பண்றது? இப்படி அலைஞ்சுட்டே இருந்தா ஏதாவது ஒன்னு எடுக்கணும், அந்த ஒன்ன பிடிச்சுக்கணும். பல இடத்துல குழி தோண்டி
பல இடத்துல குழி தோண்டி வெள்ளம் பார்க்க முடியாது. ஒரே இடத்துல திருப்பி திருப்பி அதுக்கு அதை உர போட்டு குழி தோண்டினா அந்த இடத்துல ஜலத்தை பார்க்க முடியும். அதனால யக்ஞத்தை கச்சிதமா கனத்த ஸ்ரத்தையோட பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றார். ஸ்ரத்தையா இருங்கோ, விதிஹீனம் பண்ணிடாதேங்கோ, கர்த்தாவே இல்லாம போயிடுவன். யக்ஞம் பண்றோம்னு ஆரம்பிச்சா இனிமே என்னன்னா அந்த கான்சென்ட்ரேஷன் பூரா யக்ஞத்துல ஆയിരിക്കണം அப்படின்னு சொல்லி வசிஷ்டரை அனுப்பிச்சார். எல்லாரும் அனுப்பிச்சார். தன்னுடைய அந்தப்புறத்துல வந்து பத்னிகள் கிட்ட சொல்றார். தசாம் தேனாதிகாந்தேன வசனேன சுவர்ச்சசாம் முருக பத்மான்யசோபந்த பத்மாமிவ பத்மானீவ ஹிமாத்யயே. தன்னுடைய பத்னிகள் கிட்ட வந்து சொன்னாராம், இவ்வளவு நாளா சொல்லல, இப்போ இந்த 60,000 வருஷத்துலதான் தனக்கு தெரிஞ்சிருக்கு தனக்கு பகவான் வேணுமே அப்படிங்கிறது. குழந்தை வேணுமேங்கிறது இருக்கட்டும், பகவானே பாருங்கோ என்ன இவ்வளவு நாளைக்கு சுக சௌக்கியங்கள் எல்லாம் அனுபவிச்சு போன உடனே ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு சின்ன துக்கம் மனசுல வந்து பாதிக்கிறது. இருந்தாலும் இந்த குறை இருக்கே அப்படிங்கிறத, இந்த குறைய நிறைய பண்றதுக்கு ஈஸ்வரனால மாத்திரம்தான் முடியும். லௌகிக விஷயத்தால குறைய நிகழ்த்த முடியாது. என்ன குறை இருந்தாலும் லோக சாமானியமான விஷயத்தை வச்சு நம்மளுடைய குறைய நிகழ்த்த முடியாது. அது எப்படி அப்படின்னா, ஒரு சமுத்திரத்தை மண்ணால ரொப்ப முடியாதுங்கிற மாதிரி லௌகிக விஷயத்தால லௌகிக குறைகளை தீர்க்க முடியாது. அந்த இடத்துலதான் ஈஸ்வரன் வேணும் அப்படிங்கிற அந்த தோணல் வரும். அந்த பகவான் வேணும் அப்படிங்கிற அந்த 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 எண்ணம், தோணல் தான் எண்ணம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் கலர்றது தப்பா எடுத்துக்காதேங்கோ, ஏன்னா அங்க ஊர்க்காரன் தான், அதனாலே வரும். பட் புரியலை அப்படின்னு தான் கேளுங்கோ, அதை நான் தமிழ் படுத்தி சொல்றேன். பழக்கம் அப்படி இருக்குங்கிறதுனால. ஸோ அந்த எண்ணம் பகவான் வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரைச்ச மாத்திரம்தான் இந்த குறை எல்லாமே நிறையாகும். தன்னுடைய பத்னிகள் கிட்ட வந்து தசரதன் சொல்றான், குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக, பகவான் வேணும் அப்படிங்கிறதுக்காக வசிஷ்டர் கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு அவள எப்படி இருந்தாள்னா, முக பத்மான்யசோபந்த பத்மானீவ ஹிமாத்தியே. அவளுடைய முக பத்மங்கள் எல்லாம் விடர்ந்துதான், தாமரை மலர்ந்துதான். இதுல நம்ம 2 நாளா சொல்லிட்டு இருக்கப்பட்ட விஷயத்தினுடைய சூக்ஷம் இதுல ஒளிஞ்சிட்டு இருக்கு. இருக்கா? தெரியறதா? இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அநாகதம், இதுக்கு எல்லாத்துக்குமே அங்க தாமரை இருக்குன்னு சொல்லுவோம். அப்புறம் தாமரையே வந்துடுத்து. மூலாதாராதி சக்கரங்கள் எல்லாமே பத்மம்னு சொல்றது அங்க தாமரை. இதெல்லாமே வேதமே சொல்றது. நாராயண உபனிஷத்து இருக்கு இல்லையா, மகாநாராயணம், அதுல வருது தாமரை ஆட்டம். அது விடர்ந்த தாமரை இல்லாமல் கூம்பின தாமரையாக இருக்கும், கீழே பார்த்திருக்கும். எப்போ பகவான் தான் வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வருதோ அப்போ இந்த தாமரைகள் எல்லாம் மலரும் அப்படிங்கிறது. இந்த 6 தாமரையும் அப்ப மலருமா? அந்த 6 தாமரையும் மலரும் அப்படிங்கிற இடம் தான் சூக்ஷ்மமா வால்மீகி பகவான் சொல்றார். அந்த பத்னிகளுடைய முக பத்மம் விகசனம் பண்ணித்து மலர்ந்தது அப்படிங்கிறார். பாருங்கோ, ராமாயணம் கிரியாயோகாவும் வேறே இல்லை. கிரியாயோகா ரீதியில ராமாயணத்தை பார்த்தேன்னா ராமாயணத்திலேருந்து அதுக்கும் பதில் உண்டு. உடனே தன்னுடைய மந்திரியான சுமந்திரர் தசரதன் கிட்ட தனியா வந்து சொல்றார், ராஜா தசரதா, நான் திரேதாயுகத்தில கிருதயுகத்தில சனகாதி ரிஷிகளை ஆசிரியிருந்தேன், அவ கூடத்தான் இருந்தேன். அப்போ அந்த சனகாதி ரிஷிகள் எங்க கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா என்னன்னா, சுமந்திரா, நீ ஒரு ராஜ குடும்பத்துக்கு மந்திரியாக போவாய். அந்த மந்திரியாக போற வேளையில அந்த ராஜாக்கு அந்த தசரதன் அப்படின்னு பேர் இருக்கும். அந்த தசரதன் அப்படிங்கிற ராஜா 60,000 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை வேணுமே அப்படின்னு ஆசைப்படுவன். அப்படி குழந்தை வேணுமே அப்படின்னு ஆசைப்பட
யாகம் பண்ண போறேன் அப்படின்னு முடிவு எடுப்பன். யாகம் பண்ண போறேன்ங்கிறத முடிவு எடுக்கிறச்ச நீ சொல்லு, ரிஷ்யசிங்கரை கூட்டிட்டு வந்து யாகம் பண்ணணும் அப்படின்னு நீ சொல்லு. உடனே சுமந்திரர் கேட்கிறார், யார் அந்த ரிஷ்யசிங்கர் அப்படின்னு கேட்ட உடனே, காசியப வம்சத்தில விபண்டகன் அப்படின்னு ஒரு ரிஷி வருவர். அந்த ரிஷியினுடைய பிள்ளை தான் ரிஷசங்கன். அந்த ரிஷசங்கன் வந்து அந்த ரிஷசங்கன் வந்து விபண்டகருடைய புத்திரனா இருப்பார். விபண்டகனுக்கு அபிமான புத்திரனா இருப்பார் அப்படின்னு சொன்னார். ஔரச புத்திரஹா அப்படிங்கிறார். அபிமான புத்திரன் தான் அடாப்ட் பண்ணி வச்சுக்கிற குழந்தை. என்ன, அந்த ரிஷசிங்கங்கிற அந்த குழந்தை மானுக்கு பிறந்தது அப்படின்னு கதை சொல்றது. என்ன சொல்றது? கதை சொல்றது. மானுக்கு பிறந்தது, மானுக்கு பிறந்தார் அப்படிங்கிறதுனாலேயே அந்த ரிஷசிங்கனுடைய தலையில மான் மாதிரி கொம்பு இருக்கு அப்படின்னு கதை சொல்றது. நீ எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா யாராவது தலையில கொம்பு இருக்கிறத? நீங்கள்லாம் போட்டோ எடுக்கிறத வேணும்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு பின்னாடி போய் வந்து தலையில கொம்பு வைக்கிற மாதிரி எல்லாம் காட்டுவேன். அப்படியா? அப்படித்தானே எனக்கு ஒருத்தரவா. ஆனா இதுவும் சரி, பாகவதத்திலையும் சரி, ஒரு ஞானியனுடைய பேரை சொல்லிட்டு வர்றார், கோகர்ணன் அப்படின்னு. நம்ம சொல்லுவோம் பசு மாட்டோட காது இருந்தது அப்படின்பா. நம்புவாளா? அந்த காலத்துல நம்பின்னு இருந்தா இந்த காலத்துல யாராவது நம்புவாளா? நீ நம்புவியா? இல்லையா? உண்மைதானே? சி, குழந்தைகள் கேட்ட ஆன்சர் பண்றதுக்கு நம்ம கையில ஸ்டஃப் இல்லாம போனதுதான் நம்மளுடைய சர்வ ப்ராப்ளத்துக்கும் காரணமாச்சு. குழந்தைகள் வரதில்லை, குழந்தைகள் சத்சங்கத்துக்கு வரதில்லை, குழந்தைகள் சத்சங்கத்துக்கு வரதில்லைன்னா அவளுடைய மிஸ்டேக் இல்லை, நம்ம தப்பு தான். பெரியவாள்லாம் அவ கேட்கறதுக்கு உண்டான கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு தெரியாமக்கி என்ன ஒரு ஜெனரேஷன் என்ன எடுத்து சொன்னா கேட்டா போரும் அப்படிங்கிறது இட் வாஸ் ஃபாலோடு. சொல்றதை கேளு, அதுதான் எடுத்தது. ஸோ சொல்றதை கேளுன்னு உடனே ஏங்கிற கேள்வி எங்க கேட்கல. ஸோ நம்மளும் ஏங்கிற கேள்வி கேட்கலைங்கிறதுனால ஏங்கிற பதில சொல்லி கொடுக்காமக்கே சொன்னதை போட்டு விட்டுட்டோம். அதனாலே அடுத்த ஜெனரேஷன் என்ன எடுத்தோம்னா, அடுத்த ஜெனரேஷன் வரத்த ஏன்னு கேட்கறது. இந்த ஏன்னு கேட்கறத ஏன்னு பதில் சொல்றதுக்கு நமக்கு தெரியலை. அது அப்படித்தாண்டா அப்படின்னு ஏதோ ஃபிக்ஷன் மாதிரி, அபூத கற்பனை மாதிரி கற்பனையா எல்லாத்தையும் சொல்லி விட்ட உடனே இந்த கற்பனை அதுகளுக்கு ஏத்துக்க மாட்டேங்கிறது. அதுகளுக்கு ஒரு வயசு வந்த உடனே ஐயே இதெல்லாம் சும்மா டான்ஸ் விடுறா அப்படின்னு யாராவது சொல்றதுக்கும் இருக்கா? ஏன்னா இதே தாற்பயத்தை தெரிஞ்சுக்காமக்கி அவ வந்து அதை இதே குத்தமா சொல்றத. ஏன்னா இப்ப ரிஷிகளுடைய மூலமே, ரிஷிகளுடைய பிறப்பே பார்த்தேன்னா வால்மீகி புத்திலேருந்து வந்தார். கண்வர் இது என்ன முயல்ல இருந்து வந்தார், இப்படி எல்லாம் சொல்றது. இது நம்புறதா மாதிரி இல்லையே. அதே மாதிரி ரிஷிசங்கர் மான்ல இருந்து பிறந்தார், இது நம்ப முடியாது. அதனால மானோட கொம்பு இருந்தது. அதே மாதிரி பாகவதத்தில் வரப்பட்ட கோகர்ணன் பசுமாட்டிலேருந்து வந்தான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு கோகர்ணன் பேரு வச்சா இது இல்லை காரணம். இருக்கலாம். ஆனா இந்த காலத்துல குழந்தைகளுக்கு சொல்லணுமானா என்ன சொல்லணும்? கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பசுமாட்டோட காதோட ஆரி பிறக்க மாட்டா. அரே பசுமாட்டோட காதோட போகிறது அது விகலாங்கன்னு பேரு. சோ கோகர்ணன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, கோன்னா விஷ்ணு, கோன்னா வேதம், வேதத்தையோ விஷ்ணு சம்பந்தமான கதையோ கர்ணயதி கேட்கக்கூடியவன், கர்ணயிஷ்யதி கேட்க வைக்கக்கூடியவன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு கோகர்ணன் பேரு. விஷ்ணுவை பத்தி பகவத் குணத்தை கேட்கிறவன், கேட்க வைக்கக்கூடியவன்கிறதுனால அவனுக்கு கோகர்ணன் பேரு. அதே மாதிரி ரிஷ்யசங்கன் அப்படின்னா மானுக்கு பிறந்தான், அதனால ரிஷ்யசங்கன் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. ஏன்னா இதிகாச புராணங்கள் என்னைக்கோ நடந்தாலும் இன்னைக்கு எடுத்துக்கணும், இன்னத்தைக்கு மாதிரி எடுத்துக்கணும். ரிஷிசங்கஹானா என்ன அர்த்தம்னா ரிஷிகளுக்குள்ள சிகரமாக இருக்கார். ஸ்ருங்கம்னா சிகரம் அப்படின்னு அர்த்தம். ரிஷினாம் ஸ்ருங்கஹா, ரிஷிகளுக்குள்ள சிகரமா இருக்கார். அந்த அளவுக்கு அந்த ரிஷி தன்மை உள்ளவரா இருக்கார், பிரம்மச்சரியம் உள்ளவரா இருக்கார். அப்படிங்கிறதுனால அவருக்கு ரிஷிசங்கஹா அது பேர்.
எந்த அளவுக்கு பிரம்மச்சரியம் அப்படின்னா வைவித்தியம் பிரம்மச்சரியங்கிற இவ்வளவுதான் இப்ப சொல்ல முடியும். குழந்தைகள் இருக்கிறத சில விஷயங்கள்லாம் தானே சொல்ல முடியும் இல்லையோ, இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறமும் பிரம்மச்சரியம், அதுதான் இதுல ஆச்சரியம். ஏன்னா இப்போ நமக்கு சுகர்ங்கிற வியாதி இல்லை அப்படின்னு வச்சு, கண்ணு முன்னாடி ஒரு பாக்ஸ் நிறைய காஜு கத்லி இருக்கு அப்படின்னு வச்சுங்க. எதுக்கு மைசூர் பாக், ஜிலேபி இதெல்லாம் சொல்லி அதெல்லாம் அவுடேட்டட் ஸ்வீட்ஸ். காஜு கத்லி, டோனட், இதுவெல்லாம் வச்சுட்டோம்னா ஈஸியா. ஸோ இதெல்லாம் இருக்கு. காஜு கத்லி தெரியும் இல்லையா? சாப்பிட்டுருக்க இல்லையா? சாப்பிட்டுருக்கியா? சரி, அது இருக்கு. பிடிக்குமா காஜு கத்லி? 12 வர சொல்றேன். அதுலேருந்து வரத்த 12 வர சொல்றேன். பண்ணி இருக்கிறத சுகர் இருக்கு, ஐ மீன் சுகர் இல்லை, காஜு கட்லி பிடிக்கும், சாப்பிடவும் சாப்பிடலாம். ஆனா கூட முன்னாடியே இருந்தாலும் எனக்கு இது வேண்டாம், வெறுப்பு இல்லை, வெறுப்புனாலே இல்லை, பிடிக்கும், ஆனா எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்திதி இருக்கு இல்லையா? இதுதான் ரிஷிசங்கரோட ஸ்திதி. சாந்தான பாரியா இருக்கா, சொல்றார் தைவித்தியம் பிரம்மச்சரியன. இதனாலே என்னன்னா, அந்த பிரம்மச்சரியம்ங்கிறது ஏன் காப்பாற்றப்படுறதுன்னா, பரமஹம்சர் சொல்றார், 12 வருஷம் ஒருத்தன் பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டானம் பண்ணினான், ஆனால் மானசீகமா கூட, இந்திரிய விஷயம் மாத்திரம் இல்லை, மானசீகமா கூட அனுஷ்டானம் பண்ணான், ஆனால் அவனுக்கு மேதா நாடிங்கிற ஒரு நாடி உருவாகுமா. இப்படி உருவாயிடுத்தானா அவனுக்கு போட்டோகிராபிக் மெமரி கிடைக்கும் சொல்றது. அப்படின்னு என்ன தெரியுமா? போட்டோகிராபிக் மெமரி தான். இந்த ஸ்லோகத்தை நீ வேதம் படிக்கிறியே, வேதம் ஒரு வாட்டி ஏகசந்த கிராஹியம் அப்படி கேட்டிருக்கியா? ஏகசந்த கிராஹின்னு கேட்டிருக்கியா? ஒரு வாட்டி கேட்ட உடனே அப்படியே அவதாரணம் ஆயிடும், கண்டஸ்தம் ஆயிடும். அது மாதிரி இது இப்படி பாராயணம் பண்ண வேண்டாம், இப்படி ஒரு பார்வை பார்த்தா அது அப்படியே பதிஞ்சிடும். இது அந்த மேதாநாத்தின் நாடியினுடைய பிரயோஜனம். போதேந்திரால், சங்கராச்சாரியார், விவேகானந்த சுவாமி, விவேகானந்தாக இருந்தது இந்த மேதா நாடி. சோ அது அப்படியே ஒரு வாட்டி பார்த்த உடனே உள்ள கிராக்கியம் ஆயிடும். போதேந்திர சுவாமிகள் பகவன் நாம ரசாயனம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை லக்ஷ்மி பத்தர கவி அப்படிங்கிற ஒருத்தர் பூரி ஜெகநாத கஷேத்திரத்துல எழுதி வச்சிருக்காரு. பகவன் நாம ரசாயனம். அத ஒரு நாள், அது பெரிய கஷ்டம், இன்னைக்கு அது கிடைக்கிறது இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், இங்கே இருக்கு, இந்த பகவன் நாம பப்ளிகேஷன்ல இருக்கு. கொஞ்சம் பெரிய கிரந்தம் தான், ஒரு நாள் ராத்திரியில அதை வாசிட முடியாது. அது அப்படியே எடுத்தார், புரட்டினார், ஆயிடுத்து. ரமண மகர்ஷி பெரிய பெரிய புக்கோ எடுப்பரா, எடுத்துட்டு தொடுவரா, தொட்டுட்டு வச்சுடுவரா. என்ன பகவானே வாசிக்க இல்லையா கேட்டா, இல்ல அதுல தொட்டுட்டேன், தொட்ட உடனே அதுல என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சு கொடுத்தோம். விவேகானந்த அதுதான், அதாவது இந்த வேதாநாடிங்கிறது விவேகானந்த சுவாமி சொல்றத 12 வால்யூம்ல ஒரு புக்கை ஒரே நாள்ல வாசிட்டு லைப்ரரியில திருப்பி ரிட்டர்ன் பண்ணாரா. எப்படி இது அப்படின்னு அவனுக்கே கன்ஃபியூஷன். அது லைப்ரரியனுக்கு கூப்பிட்டு வர சொன்னாரா சாமிஜிய, வந்தாரா. நீங்க பார்க்க கொண்டு வரல, படிக்க கொண்டு வரலாம் கேட்டாரா. படிக்கத்தான். படிச்சுட்டேளா? படிச்சுட்டேன். என்ன படிச்சேன்? எல்லாம் படிச்சுட்டேன். ஒரு நாள் இல்லையா? உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கானா, அந்த புத்தகத்தினுடைய எங்கேயாவது கேள்வி கேட்கிறேன்னா கேளுங்க, ஏதோ ஒரு மூலையில இருந்து கேட்டா நான் கேள்வி பதில் சொன்னார். இதுதான் பிரம்மச்சரியத்தினுடைய பிரயோஜனம். அந்த கான்சென்ட்ரேஷன் அப்படியே நிற்கும். அப்போ அந்த கான்சென்ட்ரேஷன் வாஸ்தவமா எதுக்கு வேணும், வேண்டியதுன்னா பகவான் அடையறதுக்கு அந்த ஸ்ரத்தை வேணும் இல்லையா? 4 சொல்றத விவேகம், வைராக்கியம், சமம், தமம், உபரதி,
திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அப்படின்னு சமாதி சக்க சம்பத் அப்படின்னு ஆச்சாரியால் விவேக சூடாமணில சொல்றது. அந்த ஸ்ரத்தை, அந்த கான்சன்ட்ரேஷன் முதல்ல அது சொல்லணுமே. அது இன்னைக்கு குழந்தைகளுக்கு நாசமா போயிட்டு இருக்கு. கான்சன்ட்ரேஷன் என்ன தெரியுமோ, ஒரு முன்னாடி எல்லா பிரவச்சனத்திலையுமே இது சொல்றது உண்டு. முன்னாடி காலங்கள்ல பிரவச்சனங்கள் எல்லாம் அனந்தரம் மணியை பேசுவாங்க பாருங்க. முன்னாடி காலங்கள்ல அனந்தராம தீட்சர் அவெல்லாம் பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்த சமயத்துல பிரவச்சனம் ராத்திரி 7 மணிக்கு ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கும். ஒரு மனுஷன் முன்னாடி உட்கார்ந்து எழுந்திருக்க மாட்டார். அதுக்கப்புறம் ஜனங்களுடைய அந்த கான்சன்ட்ரேஷன், எஃப்எம் ரேடியோ வந்துடுத்து, டிரான்சிஸ்டர் வந்துடுத்து, அப்படிங்கிறதுல அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் கம்மியாகி அப்புறம் பிரவச்சனத்தை 4 மணி நேரம் அப்படின்னு பிரிச்சு வச்சுட்டா. 2 மணி நேரம் சாயங்காலம், 2 மணி நேரம் ராத்திரி அப்படின்னு வச்சுட்டு. அதுலேயே அப்புறம் அதுக்கப்புறம் அந்த டிவி வந்துடுத்து, கம்ப்யூட்டர் வந்துடுத்து, அப்படிங்கிறதுனால 2 மணி நேரம் அப்படின்னு 6:30 to 8:30 அப்படின்னு வச்சுருந்தது. அதுக்கப்புறம் அது 1 hour ஆச்சு. அப்புறம் ஃபோன் இப்போ என்னன்னா ஃபோன் வந்துடுத்து, யூடியூப் வந்துடுத்து, ஷார்ட்ஸ் வந்துடுத்து. அப்படிங்கிறதுனாலயே ஒருத்தனுக்கு 1.5 மணி நேரம் ஒரு இடத்துல ஸ்ரத்தையா உட்கார முடிய மாட்டேங்கிறது. 1 மினிட்ல இத பார்த்து பார்த்து அவருடைய புத்தி 1 மினிட்டுக்கு என்ன பண்ணிடுறது, சிஸ்டம் மெக்கானிசம் 1 மினிட்டுக்கு தான் மேல ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணிடுது. இந்த ஷார்ட்ஸ் பார்க்கறத 1 மினிட், அந்த 1 மினிட்ல கூட ஒரு 15 செகண்ட்ல தாண்டிட்டு போயிடுறாங்க. 15 செகண்டுக்கு மேல அதுலயே கான்சன்ட்ரேஷன் சிலருக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. அப்போ இந்த 1 மினிட் ஷார்ட்ஸ் என்ன பண்றது பாருங்க, நம்மளுடைய இந்த பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை இல்லாம பண்றது. அதனாலே பாருங்க, 1.5 மணி நேரம் ஒன்று ஸ்ரத்தையா உட்கார்றதுக்கு, இல்ல 2 மணி நேரம் உட்கார்றதுக்கு சகிப்புத்தன்மையோட உட்கார முடிய மாட்டேங்கிறது. வேற எதுக்கும் இல்லையே. 24 மணி நேரத்துல 1.5 மணி நேரம் தானே பகவானுக்குன்னு மாத்தி வச்சிருக்கோம். அந்த 1.5 மணி நேரமே பகவானுக்கு மாத்தி வச்சிருக்கிற 1.5 மணி நேரமே 1 மினிட் ஷார்ட்ஸா போயிடுத்தோம்னா அந்த கான்சன்ட்ரேஷன் எப்படி கிடைக்கும்? இதுக்காகத்தான் பிரம்மச்சரியத்தை இன்சிஸ்ட் பண்றது வேதம். அதனால அப்பேற்பட்ட அந்த ஈஸ்வரனை அடைஞ்ச அவ்வளவு சகிப்புத்தன்மையோடு கூடின, அவ்வளவு ஸ்ரத்தையோடு கூடின, அவ்வளவு பிரம்மச்சரியத்தோடு கூடின அந்த பாக்கியமான பிரம்மச்சரியம் என்ன பண்ணிடுறது, பிரம்மம் தான் வேதம் அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இந்த வேதத்தையே படிச்சு 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 என்ன பண்ணிடுறது, சாட்சாத் பிரம்மத்துல அவனை சஞ்சாரம் பண்ண வச்சுடுறது, பிரம்மத்துல சஞ்சாரம் பண்ண வச்சுடுறது, பிரம்மஜானியாக பண்ணிடுறது. மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே அப்படிங்கிற அந்த நிலையை கொடுத்துடுறது. ஸோ இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறத என்ன ஆயிடுறது, பிரம்மத்தை படிக்கிறதுங்கிறது இல்லாம, வேதம்ங்கிற பிரம்மத்தை படிக்கிறதுங்கிறது இல்லாம ஆத்மாங்கிற அந்த பிரம்மத்துல சஞ்சாரம் பண்ண வைக்கக்கூடியதா பண்ணிடுறது. அந்த பிரம்மத்துல அவன் லீனமா ஆயிடுறான். அப்படிங்கிற அந்த லீனமான அந்த பிரம்மஜானியான அந்த பிரம்மபூதனான அந்த பிரம்மத்தை அடைஞ்சவனான அந்த ரிஷிகளுக்கெல்லாம் சிகரமாக இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய அந்த ரிஷிங்கரை அழைச்சுண்டு வந்து யாகம் பண்ணணும் அப்படின்னார் தசரதன் கிட்ட சுமந்திரர். இன்னைக்கு அப்படி இருக்கட்டும், நாளைக்கு யாகம், நாளான்னைக்கு ராம ஜனனம். நாளான்னைக்கு எதிர்ச்சியா அப்படிக்கு தான் பஞ்சாங்கம் பார்த்தேன், சாயங்காலம் நவமி வந்துடுறது. நாளான்னைக்கு சண்டே, ஞாயிற்றுக்கிழமை நவமி வருது. அதோடு கூட இன்னொன்னு என்னன்னு கேட்டேன்னா, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா வேற இருக்கு, பானுவாசனமா இருக்கு. ராமர் சூரிய குலம் இல்லையா? அதனால ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஸ்ரீராம அவதாரம் எப்படி வந்துடும். நாளைக்கு பாருங்க, அதுல இன்னும் அமையிறது பாருங்க. நாளைக்கு சனிக்கிழமை அநேகமா நாளைக்கு ஆஞ்சநேய அவதாரம் வரலாம். ஆமா, ராமாவதாரத்துக்கு முன்னாடி ஆஞ்சநேய அவதாரம் வந்துடுறது ராமாயணத்துல. அதனால நாளைக்கு ஆஞ்சநேய அவதாரம், நாளான்னைக்கு ராமாவதாரம். பக்தன் முதல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் பகவான் வர. ஜானகி காந்த ஸ்மரணம், ஆஞ்சநேய சுவாமிக்கு. ஹரே ராம 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 ஹரே ஹரே.
இன்னைக்கு ராம பர்த்டே கேசரி போட